வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். திமுகவில் குழப்பமா ஜனநாயகமா? இந்த கேள்விக்கான அவசியம் என்ன வந்தது? திமுகவுடைய அமைப்பு செயலாளர்களில் ஒருவரான திரு பே.வி. கல்யாணசுந்தரம் திடீரென ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கடிதம் வெளியிடப்பட்டது, கடிதம் அளிக்கப்பட்டது 30ஆம் தேதி கடந்த மாதம், ஆனால் வெளியிடப்பட்டது நேற்று. அதில் அதிர்ச்சி தரத்தக்க கட்சியுடைய உள்மட்டத்தில் மட்டுமே பேசக்கூடிய, டாப் லெவல்ல மட்டுமே பேசக்கூடிய சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதில் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன அது? தளபதி ஸ்டாலின் அவர்களை உடனடியாக 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். அடுத்ததாக கனிமொழி, ராஜா, தயாநிதி உள்ளிட்டவர்களை கட்சியிலிருந்து ஓரங்கட்டி வைக்க வேண்டும். குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. இந்த 67 புதிய மாவட்டங்களுக்கும் அனைவரும் உடனடியாக புதிய மாவட்டத்தில் நியமனம் செய்ய வேண்டும். பல்வேறு கோரிக்கைகள் வலித்திருக்காங்க. இந்த கோரிக்கைகள் வலியுறுத்துவதற்கான அவசியம் என்ன வந்தது? இப்போது இந்த கோரிக்கைகளுக்கான தேவை என்ன வந்தது? இது ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை கொடுப்பதற்காக செய்யப்பட்டதா அல்லது ஸ்டாலினுடைய ஒப்புதலோடு செய்யப்பட்டதா? திமுக இருக்கக்கூடியது ஒரு கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பேசக்கூடிய திமுக இப்போது ஏற்பட்டது ஒரு ஜனநாயகத்துடைய கட்சியினுடைய ஜனநாயகத்துடைய வெளிப்பாடா அல்லது கட்சிக்குள்ளே குழப்பமா? இதை பற்றி தான் இந்த ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்ம சிறப்பு செய்தியாளர் திரு சலீம் சொல்லக்கூடிய தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதியிருக்கின்ற கடிதத்தினுடைய நகல் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நாம பார்த்தோம்னா, என் உயிரினும் மேலான தலைவர் அவர்களுக்கு திமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழ்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றினால் திமுக வலுப்பெறும் என்பது எனது உண்மை அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இதனாலதான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை 2016 சட்டசபை தேர்தலின் முதலமைச்சர் வேட்பாளராக உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சகோதரி கனிமொழி, திரு ராஜா, திரு தயாநிதி மாறன் ஆகியோர் கழகத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஊழல் வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கட்சியில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட 65 மாவட்டங்களுக்கும் உடனடியாக புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஒன்றிய நகர பகுதி மாவட்ட திமுக செயலாளர்கள் 2 முறைக்கு மேல் போட்டியிட அனுமதிக்க கூடாது. இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நில அபகரிப்பு புகார் மற்றும் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திமுக முன்னணியினர் எந்த முக்கிய பொறுப்பும் வகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட கடிதத்தில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கடிதம் ஒன்று வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதால திமுகல இவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. திமுகவில் அவர் தனது பதவி அமைப்பு செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்திருந்தார். அவர்கள் திமுக இந்த நடவடிக்கையை கேள்விப்பட்டு திமுகவிலிருந்து உடனடியாக அவருடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே தற்காலிக நீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த திமுகவில் தொடரக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள் குழப்பத்தை காட்டுகிறதா அல்லது ஜனநாயகமான ரீதியான விஷயங்களா? இது பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நாம் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திரு குடியாத்தம் குமரன், திமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு குடியாத்தம் குமரன் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் திரு முல்லை வேந்தன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். உங்கள் 3 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே, நான் திரு முல்லை வேந்தன் கேட்க விரும்புறேன். நீங்க திமுக நீக்கப்பட்டவர், கட்சி விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு விசாரணை நடத்தி அதன் பிறகு சிலர் உள்ளே மீண்டும் சேர்க்கப்பட, சிலர் மட்டும் வெளியேற்றப்பட்டிருக்க. அதுல நீங்க நிரந்தரமாக நீக்கி வைக்கப்பட்ட ஒருவர். இப்ப திரு கல்யாண சுந்தரத்துடைய நீக்கத்தை பார்க்கும், தற்காலிக நீக்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கட்சியில் ஜனநாயக ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல வேறு மாற்று கருத்து இருக்குதா? திருமுல்லை வந்தர். ஜனநாயக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. கட்சியில் ஜனநாயக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. நான் தேர்தலில் பணியாற்றவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டு அவர்களாக ஒரு முடிவெடுத்து தற்காலிக பணி நீக்கம் என்று அறிவித்தார்கள். விளக்கங்கள் 7 நாட்களுக்குள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நடந்தவைகளை முழுமையாக விளக்கமாக எழுதி அனுப்பினேன். அதற்கு எனக்கு தரப்பட்ட தண்டனை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டேன். என்ன பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், மற்றவர்கள் எல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள், மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இவர் மாத்திரம், ஒரே ஒருவர், இவர் மாத்திரம் தலைமையை தாக்கி பதில் தந்திருக்கிறார் என்கிறார்கள். இப்போது கல்யாண சுந்தரம் தந்திருக்கிற பதிலில் எப்படி பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு செய்தியாக தரப்பட்டதோ அதை போல நான் ஏன் நீக்கப்பட்டேன் என்பதற்காக தரப்பட்ட விளக்கம் என்ன? நான் பதில் கொடுத்தேனே, அந்த பதிலை வெளியிட தயாரா? நான் கேட்டது, என் மீது குற்றம் சாட்டி இருக்கிறீர்களே, யார் குற்றம் சாட்டினார்கள், என்ன குற்றம் சாட்டினார்கள், நான் செய்த குற்றம் என்ன, நான் பணியாற்றவில்லை என்று யார் சொன்னது என்றுதான் நான் கேள்வி கேட்டேன். இதற்கு தான் இந்த தண்டனை. அதே நேரத்தில்
இன்றைய தினம் அமைப்பு செயலாளர் கல்யாண சுந்தரம் நீக்கப்பட்டிருக்கிறார். இவர் கடிதம் கொடுத்து சில நாட்கள் ஆகியிருக்கிறது. பத்திரிகையில் செய்தி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. நான் கேட்க விரும்புவது, ஒரு அமைப்பு செயலாளருக்கே இதுதான் கதி. நீக்கியிருக்கிறீர்கள். எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கிறார்? ஸ்டாலினை 2016 தேர்தலுக்கு முன்னிலைப்படுத்த வேண்டும், முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும். அடுத்து கவிஞர் கனிமொழி, ராசா, தயாநிதி மாறன் ஒதுங்கி இருக்க வேண்டும். ஒதுங்கி இருக்க வேண்டுமா, ஒதுக்கப்பட வேண்டுமா? இது தலைமைதான் சொல்ல வேண்டும். இன்னொன்று, இவர் சொல்லுகிறாரே முதல்வர் பதவிக்கு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று சொல்வது, அது ஸ்டாலினுடைய எண்ணம். அதுதான் இந்த 4-5 ஆண்டு காலமாக நடைபெறுகிற உள்கட்சி போராட்டம். ஸ்டாலின் தனக்கென்று ஒரு கும்பலை உருவாக்கிக் கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும், செயல் தலைவராக அறிவிக்க வேண்டும். கோவை பொதுக்குழுவில் பேசப்பட்டது, சென்னை அறிவாலயத்திலே பொதுக்குழுவில் பேசப்பட்டது, குழப்பங்கள் உருவானது. அவரை முன்னிலைப்படுத்துவதற்காக இளைஞரணி என்ற பெயரில் ஒரு கும்பலை வைத்துக் கொண்டு நடத்துகிற நாடகம். உங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது. நான் வரேன், திரும்ப உங்கள்கிட்ட வர்றேன். ஏற்கனவே கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர், ஏற்கனவே துணை முதல்வர் அறிவிக்கப்பட்டவர், ஏற்கனவே இளைஞர்களுடைய செயலாளர் இருக்கக்கூடியவர், இதற்கு மேல் என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படும்? நிச்சயமாக அவர் தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்பது கட்சியில் எல்லோரும் எதிர்பார்த்த விஷயம் தான். இதில் குழப்பம் எங்க வந்தது என்கிற கேள்வியில உங்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு. நான் உங்கள்ட்ட வரேன். நான் திரு ஞானிட்ட கேட்க ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்து, இந்த கடிதம் அவர் கொடுத்திருக்கிறாரு. 2 சந்தேகங்கள் எனக்கு. ஒன்னு, கடிதம் கொடுக்கப்பட்டது 30/7/2014. கடிதம் எந்தவித பரபரப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஏன்னா தலைமை வாங்கி ஓரமா வச்சிருச்சு, எந்த ரியாக்ஷன் காட்டல. அப்ப இவரா பார்த்து நம்ம நம்முடைய கடிதத்துக்கு எந்த ஒரு வேல்யூ இல்லையே அப்படிங்கறனால ஊடகங்களுக்கு கொடுக்கிறாரா, இல்ல இவருக்கு இந்த கடிதம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், தூண்டுதலாக இருந்தவர்கள், அவர்கள் கடிதத்தை வெளியிட சொல்லி வற்புறுத்தினாங்களா? எதனால அந்த கடிதம் வந்திருக்கும்? முதல் சந்தேகம். அதுக்கு முன்னால வேற ஒரு விஷயத்தை முக்கியமா பதிவு பண்ணோம் நினைக்கிறேன். இதுக்கு நிச்சயம் நான் பதில் சொல்றேன். என்னன்னா, திமுகவில் நடக்கிற இந்த குழப்பங்கள் பற்றி தான் நாம் தொலைக்காட்சிகள் எப்படி விவாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதே மாதிரி ஒரு விவாதத்தை ஒரு காலமும் நாம் அதிமுகவுக்கு நடத்தவே முடியாது. அதிமுகவில் ஜெயலலிதாவோடு தலைமை போட்டியா, அடுத்த சசிகலா வருவாரா, ஓ பன்னீர்செல்வம் வருவாரா, அப்படின்னா நம்ம விவாதமே நடத்த முடியாது. அது நான் அதோட கேள்வியா வச்சிருக்கிறேன். நீங்க எழுப்பினாலும் சொன்னேன், அது பின்னாடி கேட்கலாம், நண்பர்கள்ட்ட கேட்கலாம்னு சொன்னேன், திரு முள்ளிவேந்தன் கேட்கலாம்னு சொன்னேன். இப்ப அதிமுக அமைச்சர்கள் இருந்து பல பேர் நீக்கப்பட்டாங்க. இத்தனைக்கு 39 தொகுதியில் 37 தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு தர்மபுரிக்கு பொறுப்பாளர் நீக்கப்பட்டாரு, மற்ற இடங்களில் நீக்கப்பட்டாங்க, நாகர்கோவில், கன்னியாகுமரி நீக்கப்பட்டாங்க. அது கட்சி கட்டுப்பாடாக நீக்கப்பட்டவர்கள் யாரும் ஒரு முணுமுணுப்பு கூட சொல்லவில்லை. ஆனால் முல்லை இவ்வளவு பெரிய கோபத்தை கொந்தளிப்பை காட்டுறார். அப்ப எது கட்சி கட்டுப்பாடு? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. திமுகவின் துரோகி திரு குமரன், ஒரு நிமிஷம். உங்களுக்கு பேச கொடுக்கும்போது நீங்க தயவுசெய்து பேசுங்க. ஒவ்வொருத்தரையும் முதல் கருத்து வந்துடும், எல்லாருடைய கருத்தை கேட்கணும். நீங்க உங்களுடைய கருத்து நிச்சயமா பதிக்கலாம். திரு ஞானி, நீங்க சுட்டிக்காட்டின மாதிரி இத்தனை அமைச்சர்கள் நீக்கப்படுறாங்க, அதே கட்சியில பொறுப்பாளர்கள் நீக்கப்படுறாங்கன்னா அதற்கு எதிராக முணுமுணுப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல. மாறாக தொலைக்காட்சி நிலையங்களா நீங்களும் நானோ நம்மை போன்ற பத்திரிகையாளர்களோ விமர்சகர்களோ நேயர்களுக்கு முன்வைக்க வேண்டிய விவாதத்துக்கான விஷயம் என்ன? கட்சி பணிக்காக நீக்கிறது மட்டும் நடக்கல. 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை அமைச்சரவையில் அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். அமைச்சர் மாற்றப்படுகிற அன்றைக்கு எந்த தொலைக்காட்சியிலும் நாம் இந்த அமைச்சர் ஏன் மாற்றப்பட்டார், இவரை மாற்றியதன் பின்னணி என்ன, மாற்றுவதற்கான காரணம் என்ன, நம்ம விவாதித்ததே கிடையாது. நிச்சயமா விவாதிக்கணும். எப்போ நமக்கு தெளிவு பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிச்சயமா விவாதிக்கணும். எப்போ விவாதிக்கணும் அப்படின்னா, ஏன் என்னை நீக்கினீர்கள் ஒருத்தர் போர்க்கொடி கொடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா அப்ப 2 பேருக்கு என்ன ரிஸ்க் வரலாம். ஒருவேளை நீக்கப்பட்டதான காரணமோ இல்லாட்டி என்னை நீக்கப்பட்டது நியாயம் இல்லை, இது நீக்கப்பட்டவர சொன்னால் நிச்சயமா வாதக்குரிய பொருளாகும். இப்ப கல்யாண சுந்தரத்துடைய கடிதம் பகிரங்கமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழுது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அதிமுக நீக்கப்படுவதும் பகிரமா நடக்கிறது இல்ல, அதே மாதிரி வெளியில இருந்து அவங்க நீக்கப்பட்டவர்கள் கருத்து சொல்றது. அப்ப நம்ம 2 பக்கம் கருத்து சொல்லாத போது நம்ம என்ன சொல்ல முடியாது. அப்படி இல்ல. நீங்க ஒரு இதழாளராக, ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் தெரியும். 2 தரப்பு இருக்கு. ஒரு தரப்பு இன்னொரு தரப்பின் மீது நடவடிக்கை எடுக்குது. இந்த தரப்பு மௌனமா இருக்குன்னா நம்ம அந்த செய்தியை கண்டுகொள்ள வேண்டாம்னு எந்த இதழியல் தர்மமும் கிடையாது. அப்படி இல்ல, இல்ல அப்படி இல்ல. மௌனமாக இருப்பதற்கு அது ஏற்றுக்கொண்டதே காரணமாக இருக்கலாம், இதை எதிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமா இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கு. ஊடகவியல் அறம் அல்லது இதழியல் அறம் என்றால் அது என்ன பின்னணி, ஏன் மக்களுக்கு கருத்து தெரியணும். இப்ப திமுக சார்பா அந்த கட்சியுடைய கொள்கை வரப்பு துணை செயலாளர் நம்மகிட்ட இருக்கிறார். அவர் கட்சியுடைய கொள்கையில விளக்குவார்.
திமுக நீக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஏன் நீக்கப்பட்டேன், நான் எப்படி நடத்தப்பட்டேன்னு சொல்லி சொல்வார். அதிமுக நீக்கப்பட்டா நீங்கள் நான் உட்கார்ந்து பேசிருக்கணும். ரெண்டு பேருக்குமே மெம்பர்ஷிப்ல என்ன நடந்துச்சு தெரியாது. எதுக்காக நீக்கப்படும்? அதிமுக அறிக்கை என்ன சொல்ல போது, கட்சியின் கட்டுப்பாடு கொள்கைகளுக்கு விரோதமாக இருந்த இன்னார் நீக்கப்பட்டான்னு சொல்ல போது, நீக்கப்பட்ட இன்னார் ஒரு நாள் பேச போறது இல்ல. நீங்கள் மாறி மாறி யூகம் பண்றது ஒரு நியாயமான விஷயமா இருக்காது. அதனாலதான் எங்க ரெண்டு பார்ட்டி இருக்குதோ, எங்க ரெண்டு சைடு இருக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்காக ஓகே, நம்ம அதுக்கு ரொம்ப ஒரே ஒரு வாக்கியத்தோட இந்த விஷயத்தை முடிச்சிருவோம். என்னன்னா இல்ல நான் சொல்ல வந்து துணிச்சல் இல்லாமலோ கேள்வி இல்லாமலோ இதழியல் தர்மத்தை கடைபிடிக்காமலோ அல்ல. there is no two sides, so there is no debate. there are two sides மட்டும் இல்ல, there are multiple sides. அந்த இரண்டு பக்கம் மட்டும் இல்ல, பொதுமக்கள் ஒருத்தர் எப்போ இருக்காங்க, ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டா பொதுமக்கள் ஏன் நீக்கிறாங்க இவரும் தெரியணும். தப்பு பண்ணதுனால நீக்கிறாங்களா, தப்பு பண்ணாததுக்காக நீக்கிறாங்களா, எதுக்காக நீக்கிறாங்கன்னு மக்களுக்கு காரணங்கள் தெரியணும். அது எப்போது சொல்லப்பட்டதே கிடையாது, அதை நம்ம விவாதித்ததும் கிடையாது, எழுதியதும் கிடையாது, விமர்சித்ததும் கிடையாதுங்கிற ஒரு தவறு இருக்கு. அது நிச்சயமா ஒரு தவறு. நான் தவறா ஒத்துக்க முடியாது. ஒரு சைடு இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ரெண்டு சைடுல நீங்கள் நானும் பேசி ரெண்டு சைடு இல்ல, மூணாவது சைடு மக்கள் பார்வையில இருந்து பாருங்க. பொதுமக்கள் மத்தியில ஏன் ஒரு அமைச்சர் நீக்கப்படுறது மக்களுக்கு தெரிய வேண்டுமா வேண்டாமா, அது தெரிய வேண்டும் சொல்ல. நீங்க சொன்னீங்க அந்த கட்சியின் சார்பில் பேசுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார், நீக்கினவர்கள் சார்பில் பேசுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார், நீக்கப்பட்டவர் சார்பில் பேசுவதற்கு முல்லைவேந்தன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால விவாதிக்க முடியுங்கிறீங்க. அதிமுக போன்ற கட்சியில இப்படி ஒருத்தர் முன்வராமல் இருப்பதை கூட நாம் விமர்சிப்பதில்லை. அவருடைய கட்சி சார்பில் இதை பற்றி கருத்து சொல்ல நீங்க வாங்க, நீங்க அழைத்தால் அவர்கள் வருவதில்லை என்பதை நாம் பதிவு செய்வது கூட கிடையாது. அதுதான் என்னோட கேள்வியா இல்ல. ஏற்கனவே நான் முதலே சொன்ன மாதிரி அங்க அப்படி இருக்கும்போது அந்த கட்சி என்னுடைய பல கேள்விகள் அந்த கட்சியில மட்டும் இல்ல, தேமுதிக அப்படிதான் இருக்குது, அந்த கட்சியில மட்டும் இல்ல, பாமக கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது, இன்னும் பல கட்சியில அப்படிதான் இருக்குது. நம்ம அதை நிச்சயமா நம்ம பார்க்கிற போது எனக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு எந்த பெரிய அன்பெல்லாம் ஈடுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜனநாயக அமைப்புக்குள்ள திமுக நடக்கிற விஷயங்களை யாரும் எங்கேயும் பகிரங்கமாக விவாதிக்கலாம் என்கிற ஒரு ஜனநாயக சூழல் இருக்குல்ல, அதை நாம் கூடவே சேர்ந்து பதிவு செய்யணும். ஆனால் இதர கட்சிகளை நடப்பதை இவ்வாறு ஊடகங்களையோ பத்திரிகைகளையோ நாம் விவாதிக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை என்பதை சேர்த்து வருத்தத்தோடு பதிவு செய்யணும். அவ்வளவுதான் விஷயம். இல்ல விவாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, விவாதத்துக்கு யாரும் வரதில்லை அப்படிங்கிறதா பயணம். திரும்பவும் பதிவு செய்யணும். விவாதத்துக்கு வந்து நிச்சயமா விவாதிக்க தயாராக. நான் திரு குடியாத்தம் குமரன் கேட்க விரும்புறேன். திரு ஞானி சொல்றாரு இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நடவடிக்கை, இது அந்த கட்சியை பத்தி அந்த மாதிரிலாம் பேச முடியும்னு சொல்லி சொல்றாரு. அது பாக்குறதுக்கு திமுக பலமுறை சொல்லிட்டு இருக்க விஷயம் ஜனநாயகம் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதா. திரு முல்லைவேந்தன் மாறி குற்றம் சொல்றாங்க, அவங்க ஒரு கடுமையான சர்வாதிகார போக்கு நிலவுது. நீங்க அப்பயே உணர்ச்சி ஒரு குரல் கொடுத்தீங்க, அவர் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு. கட்சியில இருந்து நீங்கினவரோ கட்சியில இருந்து நீக்கப்பட்டவரோ துரோகின்னு பார்த்தா அதிமுக திமுக வந்தவங்க 1000 பேர் இருக்காங்க, திமுக பிற கட்சியில் போறவங்க 1000 பேர் இருக்காங்க. சோ கொள்கையில முரண்பாடு வரும்போது தலைமையில முரண்பாடு வரும்போது ஒரு நீக்கப்படுறது போற சரிதான். இதுல ஏன் இப்ப தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் குரல் கொடுத்துட்டே இருக்க விஷயம் ஸ்டாலினுடைய தலைமை பற்றி. ஒருத்தர் ஆதரவா குரல் கொடுக்கிறாரு, ஒருத்தர் எதிராக குரல் கொடுக்கிறாரு. அப்ப இந்த தலைமையை ஏற்றுக்கொள்வதில்ல, தலைமையை முழுமையா அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுல என்ன சிக்கல் கட்சி? இப்ப நீங்க ஒன்னு சொல்லிட்டா, அதாவது ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நாங்கள் எங்களுடைய எதிர்கால தலைவராக யாரை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் தளபதி ஸ்டாலின் தான். எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். ஏன்னு சொன்னா இப்போ பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் உங்களே கேட்கிறேன், பாண்டே சார் நீங்க பிரபல செய்தியாளர், நான் உங்களை கேட்கிறேன். அதாவது தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், ஆனால் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அவரோட மேல ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார். 1996ஆம் ஆண்டு 44ஆம் வயதிலே சென்னை மாநகரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக வருகிறார். தொடர்ந்து மாநகராட்சி மேயராக. கேள்வி அது இல்ல, என்னுடைய கேள்வி அது இல்ல. என்னுடைய கேள்வி என்ன, அவரை நீங்க சொல்ற விஷயம் நான் ஏற்றுக்கிறேன். இதை திமுக தொடர் அத்தனை பேரும் ஏற்க வைக்கிறதுல என்ன குழப்பம்? ஏன் இவர்கள் ஏன் நீக்கப்படுகிறார்கள், அழகிரிகள் ஏன் நீக்கப்படுகிறார்கள், கல்யாண சுந்தரம் ஏன் நீங்குகிறார்? நான் என்ன சொல்றேன், இப்ப அழகிரி கூட தலைவருடைய மகன் தான். ஆனா தளபதினு சொல்லும் போது நான் ஒன்னு தெளிவா சொல்றேன், இது யாரும் சொல்லாது. எந்த சூழ்நிலையிலும் தலைவர் கலைஞரால் தளபதி மு.க. ஸ்டாலின், என்னுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அரசியலில் முன்னிறுத்தப்படவில்லை. அவர் தன்னுடைய 16ஆம் வயதிலே அண்ணாவை அழைத்து இளைஞர் திமுகவை துவங்கினார். அதன் பிறகு நாடகத்தில் நடித்தார். அதன் பிறகு வட்ட பிரதிநிதி, அதன் பிறகு மாவட்ட பிரதிநிதி, அதன் பிறகு ஜான்சி ராணி பூங்காவிலே இளைஞரணி ஆய்வு இளைஞரணி செயலாளர், அதன் பிறகு மிசால் செயலாளர். அவர் இதுவரை வரும் பொழுது தலைவர் கலைஞரால் முன்னிறுத்தப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாக தளபதி மு.க. ஸ்டாலின் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். நாங்க தொண்டர்கள் எல்லாம்
ஒன்னா சேர்ந்து எங்களுடைய அடுத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நாங்க ஏற்றுக்கணும். நாங்கெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் தலைவர் கலைஞர் அவர்கள், ஒரு ஆண்டுக்கு முன்புதான் தலைவர் கலைஞரே அறிவித்தார், ஒரு பொதுக்குழுவிலே தளபதி மு.க. ஸ்டாலினை நான் திமுகவின் தலைவராக முன்மொழிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் நானே முன்மொழிவேன். என்னுடைய பணியை மு.க. ஸ்டாலினோட எனக்கு அடுத்து தொடர்வார் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் தலைவர் கலைஞரை சொன்னார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எங்க தலைவர் யாருன்னு சொல்லி நாங்க தான் முடிவெடுக்கணும். அந்த மாதிரி நாங்க முடிவெடுக்கிறோம். நேற்று வரைக்கும் முல்லைவேந்தன் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கேள்வி முடிச்சிடறேன். நேற்று வரை முல்லைவேந்தன் திமுகவுடைய மாவட்ட செயலாளர், ஒரு அடிப்படை உறுப்பினர் அல்ல. நேற்று வரை திரு அழகிரி வந்து திமுகவுடைய தென்மண்டல அமைப்பு செயலாளர். நேற்று வரை திரு கல்யாண சுந்தரம் திமுகவுடைய அமைப்பு செயலாளர். இந்த மாதிரி முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி வந்து ஒரு சத்தம் காட்டாம அமைதியா பேசுறது இல்லாம ஒரு பகிரங்கமா பேச வேண்டியதுனா ஏன் ஏற்படுதுன்னு பல முறை பேசி பேசி காதில் கேட்காமல் போறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுத்தி பகிரங்கமா பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நாங்க முல்லை வந்து என்ன பண்ணலாம், அவர் இருக்காரு, தொடர்ந்து இருக்காரு. திமுக மாவட்ட இருக்கும் பொழுது நடத்தி நெருங்கி பழகக்கூடியவர் தான். இன்றைக்கு அவர் திமுகவில் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அவர் அதிமுக வந்தவர். அவருக்கு நாங்கள் திமுகவின் சார்பில் எங்கள் தலைவர் கலைஞரோ, நாளைய தமிழகத்தின் முதலில் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினோ திரு முல்லைவேந்தனுக்கு என்ன செய்யவில்லை. ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்த மாவட்ட கழகத்தின் செயலாளராக அவருக்கு பொறுப்பு தரப்பட்டது. நான் பள்ளியிலே படிக்கிற மாணவனாக இருக்கும் பொழுது கூட்டத்துக்கு சென்றிருக்கிறேன். அதன் பிறகு 96ஆம் ஆண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர், செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் மாவட்ட கழக செயலாளர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு தாமரை செல்வனை தோற்கடிப்பதற்காக எத்தனை வேலைகள் செய்ய முடியுமோ, கட்சிக்கு துரோகமான வேலையை அத்தனையும் முல்லைவேந்தன் செய்தார். அதே தருமபுரி நாடாளுமன்றத்தில் திமுகவின் தேர்தல் பிரச்சார பணிக்காக என்னுடைய தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய நேரடியாக நான் நியமிக்கப்பட்டேன். எந்த இடத்திலும் முல்லைவேந்தன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாக அவர் தேர்தல் பணி செய்யவில்லை. எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தருமபுரி நாடாளுமன்றத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவர் எந்த ஈடுபடாம, எந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யாம கட்சிக்கு துரோகம் பண்ணார். முல்லைவேந்தன் கட்சி விட்டு நீக்கப்பட்டது எல்லாருக்கும் சந்தோஷம். அது சரியான ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம அந்த விவாதம் வந்து முல்லைவேந்தன் நீக்கப்பட்டது பற்றி அல்ல, திரு கல்யாண சுந்தரம் வந்து ஏன் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுகவில் திரு அமைப்பு செயலாளர் திரு கல்யாண சுந்தரம் பதவி விலகுவதற்கு முன்னால் சொல்றாரு, அடுத்த முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலினை அறிவிக்க வேண்டும் என்று. இதுல இருந்து என்ன கூற பார்க்கணும், ஏற்கனவே ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்கு. ஏற்கனவே திமுகவுடைய ஆட்சியில துணை முதல்வராக இருந்தவர் திரு ஸ்டாலின், திமுகவுடைய பொருளாளராக இருப்பவர் திரு ஸ்டாலின், திமுக 2014 தேர்தலில் முன்னின்று நடத்தியவர் ஸ்டாலின். எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது அப்படி கோரிக்கையை முன்வைப்பதற்கான காரணம் என்ன, இன்னும் களையப்படாத மர்மங்கள் என்ன இருக்கின்றன. நான் திரு முல்லைவேந்தன் கேட்க ஒரு முறை நம்ம விவாதம் கொஞ்சம் வந்து முல்லைவேந்தனோட நீக்கம் ஏன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அது கொஞ்சம் பழைய விஷயமா நான் பாக்குறேன். இப்ப லேட்டஸ்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, திரு கல்யாண சுந்தரம் வந்து தான் பதவி விலகிருக்கிறார், வந்து அடிப்படை உறுப்பினர் தற்காலிக நீக்கப்பட்டிருக்கார். நான் அந்த விஷயமும் ஒரு பொதுவான சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்னுடைய கேள்வி என்ன, ஒரு அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஊடகங்களுக்கு இந்த மாதிரி செய்தியை கொடுக்கும் போது அவரை நீக்காமல் வேற என்ன செய்ய முடியும்? நீங்க ஏற்கனவே சொன்னது போல மற்றவர்கள்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு கொடுக்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் பள்ளி மாணிக்கம் மேல இந்த நடவடிக்கை எடுக்கப்படல, அவருடைய விளக்கத்தை கேட்டு ஏற்கப்பட்டது. இது மாதிரி இன்னும் 2-3 பேர் பல பேர் ஏற்கப்பட்டாங்க. கோழிக்கடைங்கிற பேர்ல ஆரம்பிக்கும் நிறைய ஒன்றிய செயலாளர் உறுப்பினர் எல்லாருமே வந்து மறுபடியும் ஏற்கப்பட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் நிரந்தரமாக நீக்கப்பட்டீங்க. அப்ப காரணம் என்ன? மற்றவங்க எல்லாம் டிசிப்ளினை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க, நீங்க வந்து கட்டுப்பாட்டை மீறினீங்க. திரு கல்யாண சுந்தரம் அதுபோல கட்டுப்பாட்டை மீறி ஊடகங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அப்ப கட்டுப்பாட்டை மீறியவர்களை கட்சி என்ன செய்ய முடியும்? சார், எது கட்டுப்பாடுங்கிறீங்க? உமர சொன்னாரு துரோகி பட்டம் கட்டினாரு, இல்ல ஒரே உமர சொன்னாரு துரோகி பட்டம். அதுதான் இப்ப அவங்களுடைய இலக்கணம். இந்த கட்சிக்கு உழைக்கிறவன், தியாகம் பண்றவன், நியாயத்தை கேட்கிறவன் ஏன்னு கேட்டா அவன் துரோகி. அவருக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, ஏன்னா அவருடைய தாரம் அவ்வளவுதான். நான் சொல்ல வர்றது 2013 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலை பற்றி விளக்கமா பேசியிருக்கிறேன், இந்த எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற வேட்பாளரை கொடுத்தா தோற்று போகும். அது மாத்திரமல்ல, நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அதை எதிர்த்து போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டியிட்டு திமுகவை தோற்கடித்தவர் இன்னமும் திமுகவில் இருக்கிறார்.
பல முறை தலைவரிடத்திலே சொல்லியிருக்கிறேன். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன். கேட்கவில்லை. யார் தோற்கடிக்கப்பட்டாங்க, யார் தோற்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படையான விஷயம். இதே மாதிரி கேள்வியை இன்னைக்கு நீங்க திமுக சொல்றீங்க. இந்த மாதிரி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டால் தோற்று உடனே சொன்னீங்க. அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற செய்வதுதான் ஒரு மாவட்ட செயலாளருடைய கடமை. நீங்க பாஜகவிலையோ கம்யூனிஸ்டுகளையோ அதிமுகலையோ திமுக பாமகவிலையோ தேமுதிக எங்கேயாவது இந்த மாதிரி வேட்பாளர் சொல்ல முடியுமா? பல இடங்கள்ல அதிமுக தேமுதிக வேட்பாளர் மாற்றப்பட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா பாமக உட்பட பல இடங்கள் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டாங்க. அவர்கள்லாம் அதிருப்தி குரல் தெரிவிச்சாங்களா? அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் திரும்ப பெறப்பட்டாங்க. அப்ப அந்த கட்டுப்பாடுல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற வைக்கிறத தாண்டி தலைமையை நீங்க வந்து குற்றம் சொல்ல சொன்னீங்க. இதை விட கட்டுப்பாடு மீறி என்ன? இதுக்கு மேல கட்டுப்பாடு என்னன்னு கேக்குறீங்க நீங்க? ஒண்ணு இல்ல சார், கட்டுப்பாட்டை பத்தி இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. திமுக கட்டுப்பாட்டை பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டை பத்தி நான் சொல்றேன். வேட்பாளர் தேர்வின் போது எல்லா நிர்வாகிகளையும் கேட்டுத்தான் வேட்பாளரை தேர்வு செய்வார்கள். எல்லா நிர்வாகிகளையும் கேட்டு அவர்கள் பரிந்துரை ஏற்று வேட்பாளரை தேர்வு செய்வார்கள். யார் யாருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கேட்பார்கள். ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் இப்போ இருக்கிற வேட்பாளர் கொடுத்தால் தோற்று விடுவார் என்று சொன்னார்கள். அங்கே ஜாதி அடிப்படையில் தான் தேர்தல் நடக்கிறது இந்த முறை. மற்ற தொகுதிகள் நிலை வேறு என்று சொல்லி இருக்கிறோம். இவ்வளவுக்கு பிறகு நான் வேலை செய்யவில்லை என்று சொன்னது யார்? குமரன் சொல்லுகிறாரே, கூலிக்கு மாரடிக்க வந்தவர் எதற்காக வந்தார்? பேசிவிட்டு தனிப்பட்ட தாக்குதல் வேலை செய்யவில்லை தளபதி கல்யாணத்தை பண்ணாரு. நான் திமுகவில் பிறந்தவன், என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்க என்ன சொல்லாதீங்க. தயவு செய்து அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, நான் சொல்லுவதை முழுமையாக பேச அனுமதிக்க வேண்டும். அவர் பேசுகிற போது நான் குறுக்கே பேசவில்லை. அவர் பேசுகிற போது நான் குறுக்கே பேசினா இல்ல தப்பு சார். பிளீஸ் நான் உனக்கு மன்னிக்கணும். திருமுல்லைவேந்தன் ஒரு விஷயம் நீங்க இந்த விவாதத்தை புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு விஷயம் திருமுல்லைவேந்தன் ஒரே ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ளுங்க. நம்ம வந்து அப்பதான் விவாதத்தை தொடர முடியும். இந்த விவாதம் வந்து முல்லைவேந்தனை பற்றியது அல்ல. திமுகவில் என்ன மாதிரி குழப்பம் நடக்குது, அதுக்கு வந்து என்ன மாற்று வழி, ஏன் இந்த குழப்பம் அப்படிங்கிற பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமா ஒரு விஷயம் திருமுல்லைவேந்தன் நிச்சயமாக ஒரு விஷயம் தனிப்பட்ட தாக்குதல்களை இந்த அவையில் அனுமதிக்க முடியாது. நீங்க வேற எங்கனாலும் செய்யலாம், இங்க நிச்சயமா அனுமதிக்க முடியாது. அதை வந்து தயவு செய்து வாபஸ் வாங்கிருங்க. அதை வந்து நீங்க அனுமதிக்க முடியாது. இல்ல ஒரு நிமிஷம், நோ ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் பதிலுக்கு பதில் வேண்டாம். நீங்க தயவு செய்து விவாதத்தை ஆரோக்கியமான விதத்தில் முன்னெடுக்கிறதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் கேட்டுக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் அமைச்சர் பதிவு யாரை பார்த்து கூலி சொல்றீங்க? தயவு செய்து தளபதி உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாரு. யார் நீங்க சொல்றீங்க? சொல்லிட்டேன் திரு குமரன், இந்த மாதிரி விவாதத்தை நீங்க தொடர்ந்தீங்கன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. நான் எப்படி வந்து அவருக்கு நான் வந்து அனுமதி கொடுக்கல. அதை நான் உங்களுக்கு முன்னாடி தான் பேசுறேன். சரி, உங்களுக்கு முன்னாடி தான் கண்டிச்சு அதை நிச்சயமா பண்ண முடியும். தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. இவங்க உள்ள இந்த மாதிரி குழப்பம் நிலவுதுங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் அடையாளம். இதுதான் அடையாளம். உள்ளுக்குள்ள நடக்கிற குழப்பத்துடைய வெளிப்பாடு கடிதங்களா வரும், இப்படி குமுறல்களா வரும், சண்டைகளா வரும், தனிநபர் தாக்குதல்களா வரும். அடிப்படையில் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு நடந்துகிட்டு இருக்கிறத வெளிப்புல காட்டக்கூடிய அடையாளமா தான் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. இப்ப தனிப்பட்ட தாக்குதல் விடுங்க, இவங்க உணர்ச்சிப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு அமைப்பு செயலாளர் வந்து நான் ராஜினாமா கடிதம் கொடுக்கிறாருன்னா அவர் எதுக்காக கொடுக்கிறார்? நமக்கு வந்து என்ன கேள்வின்னு இப்ப இவர் கல்யாண சுந்தரம் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமான காரணங்களா படுதா? 67 புதிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் உடனே நியமிக்கணும்னு சொல்றாரு. அது வந்து 4 கழிச்சு காலம் நடக்கக்கூடிய விஷயமா. இப்பதான் அந்த பிரிப்பே 1 மாசம் நடந்திருக்கு. அதுல எந்தெந்த வட்டம் ஒன்றிய எங்க வரணுங்கிறது 1008 கேள்விகள் இருக்கு. குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க எல்லாம் வந்து பதவி கொடுக்கப்படாதுன்னு சொன்னா குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாத அரசியல் தலைவர் யார் இருக்கா அந்த நாட்டில்? ரெண்டாவது, கனிமொழி தயாநிதி ராஜா வந்து ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லி சொல்றது வந்து எதுக்காக சொல்லப்படுது? இது வந்து எதிர்க்கட்சிகள் வைக்க வேண்டிய குற்றச்சாட்டு. திமுக இவரையும் முன்வைக்கிறாரு. ஸ்டாலினை வந்து 2016 வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும்னா இப்ப எந்த விதத்துல முதல்வர் கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத முதல்வர் வேட்பாளர் அவர் தானே. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதிமுக முதல்வர் வேட்பாளர் யாருன்னு யாருமே கேட்க போறது இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தேமுதிக பொறுத்தளவுக்கு முதல்வர் வேட்பாளர் யாருன்னு யாருமே கேட்க போறது, அறிவிக்காட்டாலுமே அவங்க தான் முதல்வர் வேட்பாளர் தெரியும். ஒரு கூட்டணினா நீங்க யார் முதல்வர் வேட்பாளர் கேட்கலாம். இப்ப இந்த கேள்விகள் அவர் எழுப்புவதற்கான காரணம் என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? ரொம்ப அடிப்படையா இல்ல, 2-3 சிக்கல்கள் இருக்கு.
முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணுங்கிற கோரிக்கை ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது, தேவையற்ற கோரிக்கை தான் அடிப்படையில் என்னுடைய கருத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்வர் வேட்பாளருங்கிற கோட்பாடே தவறு. அது மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து உங்களுடைய கருத்து, எங்க தான் நான் சொல்ல முடியாது. அதாவது நான் சொல்றதுதான் நம்முடைய ஜனநாயக அமைப்புல வந்து பிரதமர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் வடிவமே கிடையாது. இப்ப ஒருவேளை மோடிக்கு பிரதமர் வேட்பாளர் சொல்லி அது ஏதோ பலிச்சதுனால பிரதமர் வேட்பாளர் மாதிரி முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சா நல்லது நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆனால் அது தேவையற்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு போக்கு நோக்கி போகும். இருக்கிற ஜனநாயக அமைப்புக்கு விரோதமான இல்ல. என்னுடைய கேள்வி சொன்ன போல திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்குமே குழப்பம் கிடையாது. அழகிரி இருந்த போதாவது வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருந்தது, அது நீக்கப்பட்ட பிறகு அந்த சந்தேகம் கிடையாது. திரு தயாநிதி இஷ்யூ சார், அதாவது ஒன்னு சொல்ல நான் தப்பா நினைக்காதீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுள்ள ஒரே ஒரு முதல் வேட்பாளர் எங்களுடைய இளைய கலைஞர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் முதல் வேட்பாளர். அதை வந்து நீங்க தப்பா சொல்றது நீங்க ஒரு பத்திரிகையாளர் ஒண்ணுமே தப்பா சொல்லல. அதாவது என்ன சொல்றேன்னா நாங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அடுத்த திமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் இரண்டாம் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். நீங்க வந்து தமிழக மக்களே முதல்வர் அவர் தேர்ந்தெடுக்காட்டா கூட நீங்க எங்கள் முதல்வர் அவர் தான் சொல்லிக்கிற முழு உரிமை உங்களுக்கு இருக்கு. இல்ல மக்களை பத்தி நான் பேசல. உங்களுக்கு ஒரு கட்சிக்காரராக ஒரு விசுவாசமான தொண்டராக உங்களுக்கு மக்கள் வந்து எங்களை ஆட்சியிலே அமர்த்தா விட்டாலும் கூட எங்களுக்கு முதல்வர் அவர் தான் சொல்ற உரிமை கூட உங்களுக்கு இருக்கு. அதை நான் அந்த விஷயத்துக்குள்ளேயே போகல. பிரச்சனை ரொம்ப சிம்பிள். முதல்வர் வேட்பாளர் என்பதெல்லாம் நம்முடைய ஜனநாயக தேவையற்ற சாராம்சத்தை பார்ப்போம். சாராம்சத்துக்கு போறோம். அந்த சாராம்சம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவரே சொன்னாரு ஒரு ஆண்டுக்கு மேலே ஆச்சு கலைஞர் நானே பொதுக்குழுல ஸ்டாலின் அடுத்து முன்மொழிவு தலைவருக்கு சொன்னாரு. ஆனா செய்யல. அடுத்தது நடக்கல. இல்லையே திருக்குமரன் அந்த பொதுக்குழுல அவர் முடிச்ச முழுமையான வாய்ப்பு பேசணும். என்ன பிரயோஜனம், யாருக்கு லாபம் இல்ல. பிளீஸ் முழுக்க கேட்காமல பொதுக்குழு தலைவர் தளபதி தான் பொதுக்குழு, அவர் தான் பொதுக்குழு, அவர் தான் கட்சி, அவர் தான் கட்சி. இதையுமே திமுக பொதுக்குழு நினைச்சீங்க. நீங்க வந்து இல்ல நீங்க வந்து திமுக வந்து அதிமுக மாதிரியே மாற்றுவதற்கான முயற்சியில இருக்கீங்கன்னு தோணுது. என்ன இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கோம். டிஎம்கே மூவ்மெண்ட் இல்ல நீங்க சொன்ன முதல் வாக்கியத்துக்கு இதுக்குமே எவ்வளவு முரண்பாடு. தலைவர் ஸ்டாலின் தான் பொதுக்குழு, ஸ்டாலின் தான் எல்லாம். ஆனா திமுக சொல்லாதீங்க. அவர் உழைக்கிறார் சார். என்ன பேசுறீங்க? எந்த கட்சி தலைவர் உழைக்கிறார் சார்? எங்க தலைவர் தளபதி உழைக்கிறார் சார். தலைவர் ஏற்றுவோம் சார். மிஸ்டர் குமரன் சொல்றத காது கொடுத்து முட்டாள்தனமான பேச்சுன்னு சொன்னேன். என்னை சொல்றாரு காதுல கூட தளபதி உழைக்கிறார். 14 வயசு அரசியல் வந்தார் சார். 62 வயசு சார். கட்சிக்கு உழைக்கிறார். விவாதிக்கவே முடியாது. சொன்னாங்க இல்ல குமரன், நீங்க அவர் சொன்னது கவனிக்கலாம். இப்ப வாக்கியத்தையே கவனிக்காம பதில் பேசக்கூடிய உங்களோட எப்படி விவாதிக்க முடியும்? அவங்களுடைய விவாதத்தை நீங்க முழுமையா அலோ பண்ண விடல. நான் உங்கள்ட்ட எப்படி விவாதம் நடத்த முடியும்? உங்கள்ட்ட எப்படி நான் கேள்வி கேட்கிறேன் சொல்லிட்டு அவர்கிட்ட உங்களுக்காக நான் தான் கேட்கிறேன். உங்களுக்கான கேள்வி நான் வச்சிருக்கிறேன். அவர் சொல்லி முடிக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இன்னும் முதல் கேள்வி பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை முதலமைச்சர் ஜெயலலிதா தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுல யாருக்கும் குழப்பம் இல்ல. தேமுதிக பொறுத்தவரை யாருன்னு யாருமே கேட்க போறல. அங்கேயே வந்து அவங்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய பிரேமலதாவோ இல்லாட்டி சுதீஷோ அவர் வந்து ஒரு தலைவர்களா வளர்ந்தாலும் கூட முதல்வர் வேட்பாளர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி திமுக பொறுத்தளவுக்கு நிறைய தலைவர்கள் இருந்தாலும் கூட, தகுதியான ஆட்கள் இருந்தாலும் கூட ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் எல்லாரும் தெரியும். இப்ப அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன கேட்கிறேன். இப்ப வந்து அறிவிக்கிறாரோ அறிவிக்கவில்லையோ அடுத்த முதல்வர் வேட்பாளர் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இயல்பா. இதுல ஏன் அந்த குழப்பம் நான் கேட்கிறேன். இல்ல பிரச்சனை முதல்வர் வேட்பாளர் என்கிற அந்த ஒற்றை விஷயத்தை சார்ந்தது அல்ல. என்ன அது அவர் வைக்கிற 20 விஷயங்கள்ல வந்தீங்கன்னா அதுல ஒரு விஷயமா அது இருக்கு. ஒரு அம்சமா முதல் இத்தனை மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் வந்து அது இன்னொரு விஷயமா இருக்கு. இவரெல்லாம் ஒதுங்கி இருக்கணும்னா அது இன்னொரு விஷயமா இருக்கு. இவ எல்லாமே சேர்ந்து எதை நோக்கி சொல்லப்படுதுங்கிற இந்த சாராம்சம் பாருங்கன்னு நான் சொல்றேன். அதை நோக்கி போகதான் விடாம அவர் வந்து பேச்ச வேற ஒரு வார்த்தையை தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறவங்க கூட காது கொடுத்து பேசாம விலகிக் கொள்ளாமலே பேசிட்டு இருக்காரு. அடிப்படை பிரச்சனை என்ன, திமுக அவரே ஏற்கனவே சொன்ன மாதிரி நீண்ட காலமாக ஸ்டாலினுக்கு தான் அடுத்த தலைமை பொறுப்புங்கிற சூழ்நிலையை பெருவாரியாக முழுமையாக இல்லாட்டாலும் பெருவாரியாக கட்சிக்குள்ள ஏற்கப்பட்ட விஷயம்னு என்னை போன்றவர்கள் பல காலமா எழுதிட்டு வந்திருக்கோம், சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுல எந்த குழப்பமே கிடையாது. ஆனால் கலைஞர் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள்ல ஒரு அரசியல் தலைவராக அவர் பல அம்சங்களை காட்டக்கூடிய புத்தி கூர்மை, விவேகம், சாதுரியம் இவையெல்லாம் ஒரு குடும்ப தலைவராக அவர் வந்து
தோற்று போய் குடும்ப நலன்களுக்காக ஒவ்வொருத்தரையும் உள்ள கொண்டு வருவது வரைக்கும் பாருங்க. கனிமொழியை கொண்டு வருவது, அழகிரியை கொண்டு வருவது, தயாநிதிமாறனை கொண்டு வருவது, இதை செய்கிற போதெல்லாம் கட்சிக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டு இல்ல. இவங்க எல்லாமே வந்து கட்சிக்கு ஒரு விஷயம், இவங்க எல்லாருமே வந்து கட்சிக்கு வந்து ஒரு வலுவத்தான கொடுத்திருக்காங்க. அதான் நான் கேட்கிறேன், திரு முரசொலி மாறனுக்கு பிறகு டெல்லியில் ஏற்பட்ட வெற்றிடத்தை வந்து திரு தயாநிதி மாறன் கடுமையாக நிரப்பினார். அதே போல கனிமொழி வந்து நிரப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க ராஜா இருக்கிற வந்து தொலைத்தொடர்பு துறையில வந்து அவங்க கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை வந்து அடுத்த அளவில் கொண்டு போனார். அப்ப எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து அழகிரியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தினார் திமுக பொறுத்தளவுக்கு. அப்ப அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணியை செம்மையா செஞ்சுதான் இருக்காங்க. இல்ல நீங்க பாக்குறது இன்னொரு பார்வை, அவங்க தனிப்பட்ட முறை அவருடைய திறமைகளை பற்றியே நான் பேசல. கனிமொழியுடைய திறமைகளை பற்றியோ அழகிரியுடைய திறமைகளை பற்றியோ இல்ல திறமைகளை பற்றியோ எனக்கு ஏன் அந்த கேள்வி ஒரு சின்ன விளக்கம் சொல்லி கட்சி அமைப்புக்குள்ள படிப்படியாக வராமல் திடீரென்று ஒரே நாள்ல முக்கியமான பொறுப்புகளை கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டதற்கு முழுக்க முழுக்க கலைஞருடைய அணுகுமுறை தான். இல்ல நான் தான் கேட்கிறேன், அவங்க வந்து இல்ல ஒரு விஷயம் பலவீனமான ஆட்களை கொண்டு வந்தாங்கன்னு என்ன இவர் செய்யவே இல்லை அப்படி ஒரு கேள்வி. குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குல்ல. என்ன பேசணும் அவருக்கு? மத்த கட்சியில காங்கிரஸ்ல வந்து அவங்க ராகுல் காந்தியை கொண்டு வராங்க, பிரியாங்கா காந்தியை கொண்டு வராங்க, எல்லாரையும் கொண்டு வராங்க. அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க பத்திரிகையாளர். எங்க கட்சியை பத்தி மட்டும் நீங்க பேசுறீங்களா? இது என்ன நியாயம்? அது எல்லாரும் பத்தியும் பேசல. என்ன பேசுறீங்க? விவாதம் வந்து திமுக பத்திங்கனால ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதாவது சொல்லுங்க, இங்க பாருங்க, ஸ்டாலின் படிப்படியாக வந்தார் நீங்க சொன்ன நான் மறுக்கவே இல்லை. சரி, ஸ்டாலினை கொண்டு வந்ததை பத்தி நான் சொன்னேன். திரு குமரன் ஸ்டாலினை படிப்படியாக கொண்டு வந்ததை பத்தி பேசுறோமா? தளபதியை கொண்டு வரல, வந்தார். ஓகே, பேசலையே, சிறப்பு இருக்கணும். நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்க தளபதியை வந்து யாரும் கொண்டு வரல, மக்கள் பேச முடிக்கல. வர நம்ம வந்து நம்ம நண்பர் கொஞ்சம் நேரம் ஃபுல்லா பேசிட்டு அவருக்கான கேள்வி உங்களுக்கான கேள்வி கேட்கிறேன். இப்ப ஸ்டாலின் தான் வந்து மக்களால் முன்னிறுத்தப்பட்டவர், தொண்டரால் முன்னிறுத்தப்பட்டவர்னு அந்த கோரிக்கையை, இன்னும் சொல்ல போனா நியாயமான கோரிக்கையை வலியுறுத்திய திரு கல்யாண சுந்தரம் ஏன் நீக்கப்படும்? இப்ப அவர் சொன்ன அந்த கோரிக்கை இல்ல, ஒரு நிமிஷம், உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரே ஒரு கோரிக்கை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், 2016 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எங்களுடைய அருமை தலைவர் இரண்டாம் கலைஞர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்த வேண்டும் என்று கல்யாண சுந்தரம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் என்று நீங்க சொன்னீர்கள். இது கல்யாண சுந்தரம் மட்டும் சொல்ல, இதுதான் நாங்க வந்து தொடர்ந்து எல்லா தொண்டர்களும் சொல்றோம். நீங்கள் நீக்கப்படுவீங்களோ என்னமோ, நீங்கள் நீக்கப்படுவீங்களோ என்னமோ. நான் நீக்கப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்னது லட்சக்கணக்கான தொண்டர்கள் சொன்னது சொன்னீங்க இல்லையா, அதைத்தான் கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு. நான் கேட்கறது கல்யாண சுந்தரம் ஒரு நிமிஷம் பாண்டே சார், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க. அவர் அதற்காக மட்டும் கட்சி விட்டு நீக்கப்படவில்லை. ஓகே, வெரி குட். அந்த காரணம் என்ன, அதான் கேட்கிறேன். அதை நான் உங்கள்ட்ட சொல்ல முடியாது. இது என்னுடைய கட்சி வச்ச சமாச்சாரம். நான் வந்து கட்சியினுடைய தலைவர் இல்லை, என்னுடைய தலைவருடைய அடிமட்ட தொண்டன். நான் ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் இருக்கும். காரணம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமோ எங்கள் தலைவர் கலைஞரோ பொதுச் செயலாளரோ எங்கள் நாளைய முதல்வர் தளபதியோ யாரையும் நீக்க மாட்டார். அவர் நீக்கப்பட்டார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கும். திரு கல்யாண சுந்தரம் நீக்கப்பட்டதற்கான காரணம் இந்த கடிதம் அல்ல, இந்த கடிதம் கிடையாது. அப்ப இந்த கடிதம் வெளியான மறுநாள் நீக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? இல்ல இது நீங்க வந்து பத்திரிகையாளர் ஒண்ணு சொல்லிட்டா, பொதுவாவே ஊடகம் எல்லாம் வந்து இன்னைக்கு திமுக வந்து எதிராகவே நீங்க எல்லாமே இருக்கிறீங்க. நீங்க கோச்சி கூடாது, நல்லா கோச்சிங்க. நீங்க கோச்சி கூடாது. நீங்க எல்லாமே அதாவது ஒண்ணு சொல்லிட்டா நீங்க எல்லாமே ஒரு மாதிரியாவே போறீங்க. ஆனா ஒண்ணு சொன்னா, கல்யாண சுந்தரம் நீக்கப்பட்டதற்கு இந்த கடிதம் ஒரு காரணம் இல்லை. நீங்க சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் வந்து நீங்க சொன்னீங்க, நான் கல்யாண சுந்தரம் இல்ல, நான் வந்து வெளியே சொல்ல முடியாது. இல்ல நீங்க சொன்ன நான் ஏத்துக்கிறேன். அப்ப என்ன கேள்வி, நீங்க சொல்லிட்டீங்க கல்யாண சுந்தரம் நீக்கப்பட்டதுக்கு அந்த கடிதம் காரணம் எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன், நான் மறுக்கவே இல்லை. நான் அடுத்து கேட்கிற கேள்வி, அது காரணம் இல்லை என்றால் இந்த கடிதம் வெளியான மறுநாள் அவர் நீக்கப்பட்டது ஏன்? அதாவது வந்து அவர் வந்து கட்சி விட்டு அவர் நீக்கப்பட்டார் என்று சொன்னால், அவர் முதலே நான் கட்சி விட்டு நான் விலகிறேன் என்று சொல்லி கடிதத்தை கொடுத்து விட்டார். அவர் கட்சி சொல்ல பொது அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து தான் சொன்னார். அமைச்சர் பதவி நீக்கிறேன் நான் வந்து விலக சொல்லி கடிதம் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டார் என்று சொன்னால் அதற்கு நியாயமான ஒரு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணத்தை என் தலைமைதான் வெளியிடுமே தவிர நான் அதை சொல்ல முடியாது. சரி, அதுவும் வச்சிருங்க, அதுவும் நீங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்ப அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கைகள்ல நான் வந்து நீக்கப்பட்டதை பத்தியே நான் பேசல. உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கைகள்ல திமுகவுடைய கொள்கை மறுப்பு துணை செயலாளரா உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? ஒன்னு சொல்லட்டுங்களா,
கனிமொழி வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, தயாநிதிமார் அரசியலுக்கு வரக்கூடாது, ராஜா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லல அவர். இல்ல நீங்க தானே சொன்னீங்க ஒதுங்கி இருக்கணும்னு சொன்னா அது யார் முடிவு பண்ணணும்னா தலைவரும் தளபதி தான் முடிவு பண்ணணும். அது வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுக்கறது, ஒரு கட்சி வந்து பத்திரிகை கொடுத்து தப்பு. இப்ப நீங்க வந்து விவாதம் பண்ணி கூப்பிடுறீங்க. நீங்க தான் என்னுடைய சொந்தப்பட்ட கருத்தை நான் சொல்ல முடியல. நீங்க தான் சொன்னீங்க திமுக வந்து ஒரு இயக்கம்னு. அந்த இயக்கத்துடைய அமைப்பு செயலாளர் அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அதுக்கு அது இல்லையா சார்? நவ் ஆல்சோ ஐ அம் சேயிங் டிஎம்கே as a movement, டிஎம்கே as a democratic party, இது ஒரு ஜனநாயக கட்சி. அதுக்காக யார் எது வேணாலும் பேச முடியாது சார். அது ஏடிஎம்கே பேச முடியுமா? இல்ல ஒரு நிமிஷம், இவ்வளவு கேள்வி என்ன கேக்குறீங்களே, முதல்ல ஏடிஎம்கே பேச முடியுமா? அதாவது நீங்க விவாதத்தை கவனிக்கிறீங்களா வேற எங்கேயும் கவனம் வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. திரு ஞானி இந்த கேள்வி எழுப்பின போது முதல்ல நான் சொல்றேன், இந்த பதில இந்த விவாதத்தோட துவக்கத்துல நடந்த பதில நீங்க திரும்ப முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்றேன் அதிமுகவிலேயோ தேமுதிகவிலேயோ பாமகவிலேயோ இது இல்ல. நான் தான் சொல்றேன் இல்லன்னு சொல்லலையே. உங்களுக்கு சொன்ன விஷயத்தை நீங்க கேக்குறீங்க. நான் திமுகவுல இவர் எழுப்பின கோரிக்கையில உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, அதற்கான பதில் வரல. அதாவது ஒண்ணு சொல்லிட்டுங்களா, எனக்கு எந்த மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. அவர் சொல்ல உடன்படுறீங்க? நான் உடன்பட மாட்டேன். அப்ப திமுகவுடைய முதல் உறுப்பினராக ஸ்டாலின் வரணுங்கிறது நீங்க உடன்பாடு இல்ல? நான் வந்து 2016 ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழினத்தின் தன்மான தலைவர், ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே, எங்களுடைய ஒரே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டின் திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோடான கோடி தொண்டர்களும் முடியாதவங்களுடைய நானும் விரும்புகிற ஒரு விஷயம் ஒண்ணு. அது பிரச்சனை. முதல் விஷயம் வந்து ஓகே. எல்லா விஷயம் திரு ராஜா, திருமதி கனிமொழி, தயாநிதி மாறன் கட்சியில் ஒதுங்கி இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? அது வந்துட்டு நான் வந்துட்டு ஊடகத்தை நான் சொல்ல முடியாது. சரி, புதிதா ஒரு உருவாக்கப்பட்ட ஓகே 65 மாவட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் காலகாலத்தில் மாவட்ட செயலாளர் நியமிங்கன்னு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? அது மாவட்ட செயலர் தளபதி நியமிக்க தான் போறாரு. நீங்க யார் சொல்றதுக்கு? கல்யாண சுந்தரம் லீடர் ஆஃப் என் பார்ட்டி, அவர் அமைப்பு செயலாளர். இது யார் சொல்லணும்னா எங்க அமைப்பு செயலாளர் தான் அமைப்பை பத்தி கவலைப்பட முடியும். தலைவர் இருக்காரு, எங்க தளபதி இருக்காரு, அவங்களுக்கு தெரியும் சார் யாரும் மாவட்ட செயலாளர் போடணும்னு சொல்லிட்டு. இவர் யார் சொல்றதுக்கு? அது தப்பு. சரி ஓகே, நான் உங்களுக்கு கேக்குறேன், அப்ப யாரு வேணா எதனா பேச முடியுமா? என்ன சார், அவர் கட்சிக்குள்ள தானே ஒரு கட்சிக்கு தலைவர் இருக்கு, அவர் கட்சிக்குள்ள தானே பேசுறாரு, அவர் கட்சிக்குள்ள தானே பேசுறாரு. அப்படி பேசக்கூடாது. அவர் கட்சி காங்கிரஸ் என் உயிரிலும் மேலான தலைவர் அவர்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து தலைமைக்கு எழுதிய தனிப்பட்ட கடிதம். அது என்ன பண்ணணும் கல்யாண சுந்தரம்னா, அவர் சொன்னார்ல, அவர் போய் தலைவரை பர்சனலா பார்த்து, எங்களுடைய தலைவர் தளபதியை பர்சனலா பார்த்து உன்னுடைய கோரிக்கை சொல்லு. அதை விட்டு நீங்க கூப்பிட்டு பிரஸ்ல ஒரு செய்தியை வெளியிட்டா இது என்ன கட்சியா கம்பெனி? அவர் வந்து 30 உங்களுக்கு தெரியும், நான் முதலே சொல்லிட்டேன். திரும்ப என்னுடைய சந்தேகம் அப்படின்னா நீங்க முழுமையா கவனிக்கலாம்னு தெரியல. 30ஆம் தேதி அவர் கடிதம் கொடுத்துட்டார். இன்னைக்கு 8ஆம் தேதி வரைக்கும் பதிலே காணும். அவர் கவலைப்பட்டுட்டு அவர் வந்து கேட்கிறார், வந்து பிரஸுக்கு கொடுக்கிறார். அவர் அப்ப நீங்க வந்து 30ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்குமான அந்த இடைவெளியை வந்து நீங்க நிரப்பி மௌனமா இருக்கனால அவர் கிளப்புறாரு. அதை விடுங்க. அடுத்த விஷயம், இந்த ஒன்றிய மாவட்ட கழக செயலாளர்கள் பொறுப்பாளர் இருக்கிறவங்க 2வது முறை போட்டியிட அனுமதிக்க கூடாது, 2 முறைக்கு மேல போட்டியிட அனுமதிக்க கூடாது கோரிக்கை வச்சிருக்காரு. இதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, முரண்பாடு இருக்கா? அதாவது ஒண்ணு சொல்லட்டுங்களா, அவர் சொல்லியிருக்காரு 2ஆம் முறை வந்து போயிட்டு விரும்பக்கூடாது சொல்லி. ஒரு ஒன்றிய செயலர் இருக்காரு, 2 முறைக்கு மேல ஒரு ஒன்றிய செயலர், ஒரு நகர செயலர் இருக்காரு. அவங்க வந்து தொடர்ந்து பாரம்பரியமா ஒரு கட்சியில வராங்க, கட்சிக்காக உழைக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது அந்த கிளைக்கழக செயலர் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ஒன்றிய செயலர் தேர்ந்தெடுக்கணும். அதை எடுத்து திமுக ஊராட்சி செயலாளர், அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து இந்த கட்சிக்கு இவர் தான் நல்லா வேலை செய்வாரு, இவர் தான் வரணும், இவர் இருந்தா தான் நம்ம ஓட்டு வாங்கணும்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கும் போது அது அவங்களுடைய சொந்த விருப்பம். நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நம்ம சொல்றதுக்கு இல்ல. கடைசியா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நில அபகரிப்பு புகார் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சிக்கின குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆட்களுக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. இந்த கோரிக்கையாவது நீங்க நியாயமான கோரிக்கையா பாக்குறீங்களா இல்லையா? நீங்க வந்து உங்களுடைய தலைவர் தளபதி அடுத்த முதலமைச்சர் 2ஆம் கலைஞர் ஸ்டாலினை பத்தி நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, அவர் மேல ஒரு தாய்ப்பால்ல ஒரு தூசிப்படலாம், அவர் மீது ஒரு தூசிப்படப்பட்டதில்லை. அப்ப அதே மாதிரி ஒரு எண்ணத்தை தான் இவர் வெளிப்படுத்துறார். குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்கள யாரையும் சேர்க்காதீங்க. அதுலயாவது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்றேன், இந்த லேண்ட் கிராப்பிங் கேஸ் வந்து ஞானி சார் வந்து ஒரு பிரபல பத்திரிகை, அவருக்கே தெரியும். இந்த நிலபகரிப்பு வழக்கு என்பது திமுகவினர் மீது இந்த வழக்கை போட வேண்டும் என்று இன்றைக்கு நடைபெறுகிற அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட ஒரு வழக்கு. எந்த வழக்காவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? தென் சென்னை மாவட்ட செயலர் ஜே அன்பழகன் ஒரு வழக்கு போட்டாங்க, அவங்களுக்கு சம்மனே அனுப்பல, ஞானி சாருக்கு தெரியும். எனவே இது திமுகவினர் மீது பழிவாங்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிற நிலபகரிப்பு வழக்கு. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு அதிமுக அமைச்சர், கரூர் மாவட்டத்தை சேர்ந்த போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது இன்றைக்கு நிலபகரிப்பு வழக்கு இருக்கிறது. ஆனால் காவல்துறை அதிகாரி ஒரு தம்பியினுடைய வழக்கை
பதிவே செய்யல. இதெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பழி வாங்கதான் எங்க மேல போடப்படுற ஒரு வழக்கு. இதுக்கெல்லாம் வந்து அதிமுக வந்து செஞ்சா பழிவாங்க நடவடிக்கை நீங்க சொல்லுவீங்க, திமுக சேர்ந்தவங்க. ஆனா உங்களுடைய கட்சியை சேர்ந்தவரை சொல்றாங்க அப்படிங்கிறத கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். திரு முல்லைவேந்தன் நம்முடைய இருக்கிற ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. இடைவெளிக்கு பிறகு முல்லைவேந்தன் நீக்கப்பட்டதற்கான காரணம் நியாயம் இல்லை என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2-3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தருமபுரியில் 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது திமுக. கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறினார், கட்சிக்கு பணியாற்றவில்லை, வெற்றுவதற்கான வாய்ப்பே கொடுக்கல என்ற குற்றச்சாட்டுகளை முல்லைவேந்தன் மறுக்க முடியுமா? இந்த பல விஷயங்கள் இருக்கு கேட்பதற்கு முல்லைவேந்தன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொல்வது போல திரு கல்யாண சுந்தரம் ஊடகத்துக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஊடகங்களுக்கு பகிரங்கமாக கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். கட்சிக்குள்ள பொதுக்குழுல செயற்குழுல மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வந்து போக முடியாத இடமே கிடையாது. மற்றவர்களாவது பொதுக்குழுக்கு போக முடியல, செயற்குழுக்கு போக முடியல சொல்லலாம். உங்களை மாதிரி நண்பர்கள், திரு கல்யாண சுந்தரமான நண்பர்கள் எல்லா சபையிலும் பேச முடியும். இப்ப நீங்க வந்து சர்வாதிகாரமா செயல்படுறாங்க, எதேச்சதிகாரம் செயல்படுறாங்க, மோசடி வைக்கிற மூலமா கட்டுப்பாட்டை 100% மீறீர்கள். நடவடிக்கை எடுப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? இதுல நீங்க என்ன மாதிரி நியாயப்படுத்த போறீங்க? நான் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் தலையெடுத்ததற்கு பிறகு நியாயத்திற்கு இடமில்லை. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பகிரங்கமாக நான் சொன்னதற்கு இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குற்றச்சாட்டுகளை சொன்னேன், பதில் இல்லை. அதேபோல நேர்காணலில் குற்றச்சாட்டுகளை சொன்னேன், பதில் இல்லை. கட்சி கட்டுப்பாட்டை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அவர்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுத்தார். ஆகவே வேறு யாரிடத்திலே போய் சொல்லுவது? தேர்தலில் இதே தாமரை செல்வனுக்கு போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் நான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற நேரம் பேசினார் குமரன், அவரை கேட்கிறேன், திமுகவில் என்னை போல பணியாற்றிய ஒருவனை விட அடையாளம் காட்ட முடியுமா? என்னுடைய சொந்த அக்கா கூட பிறந்தவர் இறந்து வீட்டிலே பிணமாக கிடக்கிறார். காலையிலே 10 மணிக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம். சகோதரருடைய உடலை பிரேதத்தை வீட்டிலே வைத்துவிட்டு போய் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளரை அறிமுகப்படுத்திவிட்டு வந்து மீண்டும் அடக்கம் செய்துவிட்டு அதற்கு பிறகு 3 மணிக்கு போய் செயல் வீரர் கூட்டம் நடத்தி வந்தான். மனைவி இறந்த 3வது நாள் தேர்தல் பிரச்சாரம் செய்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற செய்தவன் நான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த தொகுதியில் தலைவர் கலைஞரிடத்தில் மன்றாடி கேட்டு கொஞ்சம் கூடுதலாக பணம் தரங்கள் வெற்றி பெறுகிறோம் சொல்லி அந்த தேர்தலை வெற்றியை பெற்று தந்தவர். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, அப்ப நீங்க 4 நல்ல விஷயம் பண்ணீங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப நீங்க தொடர்ந்து தவறு பண்ணீங்களா அப்படிங்கிறத கேள்வி. இது தவறல்ல. நான் எந்த குற்றம் செய்யவில்லை. நான் குற்றம் செய்யவில்லை என்பதற்கு ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன். கட்சியில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அழகிரியோடு தொடர்ந்து திரு அழகிரியோட தலைமை ஏற்று செல்வன்னு சொல்லும் போது நீங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறீங்கிறதுல வேற என்ன உங்களுக்கு உதாரணம் வேணும்? வேற என்ன ஆதாரம் வேணும்? நான் தான் சொல்ல வருகிறேன். எப்படி எதற்காக நீக்கினார்கள்? நான் தேர்தலில் என் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? என் மீது சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு என்ன? தேர்தலில் பணியாற்றவில்லை, துரோகி என்று சொன்னார்கள். பாமக 4,68,000 வாக்கு. ஒரு நிமிஷம் திரு முல்லைவேந்தன், திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 1,80,000 வாக்குகள் வாங்கிறது. 4,68,000 வாக்குகள் எங்க? 1,80,000 வாக்குகள் எங்க? தர்மபுரி வந்து தர்மபுரியில திமுக இடமே இல்லையா? கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள்ல இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திக்குது அப்படிங்கிற கட்சியில வந்து ஏன் நடவடிக்கை கேட்க மாட்டாங்களா? அதே தொகுதியை சேர்ந்த அமைச்சர் மாற்றப்பட்டிருக்கிறார், இது செய்ய மாட்டாங்களா? திட்டமிட்டு உள்ளே வந்து என்ன கொஞ்சம் பேச விடுங்கள். ஒரு நிமிடம் நான் சொல்லுவதை முடித்து விடுகிறேன். நான் சொல்லுவதை கொஞ்சம் பேசுவதற்கு முடித்து விடுகிறேன். செல்வி ஜெயலலிதாவை நான் மாவட்ட செயலாளராக இருந்த போது வெற்றி பெற செய்தவன். தர்மபுரியில் பகுதி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ஒசூர் பகுதியில் திராவிட கட்சிகளே கிடையாது. அன்றைக்கு தினமணியை தலையை எழுதியது. திராவிட கட்சிகளை உருவாக்கியவன் நான். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்தவன் நான். 8 பேரை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்தவன் நான். அப்படி வெற்றி பெற்ற போதெல்லாம் முல்லைவேந்தன் உழைத்திருக்கிறான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை செல்வன் வெற்றி பெறவே முடியாது. கலைஞரும் சொன்னார், தலைவர் நிர்வாகம் சொன்னது 39 தொகுதி வெற்றி பெற்றாலும் தருமபுரி வெற்றி பெறாது என்று சொன்னார்கள். ஆனால் தருமபுரி வெற்றி பெற்று காட்டினோம். இந்த முறை நடக்கிற தேர்தலுடைய சூழ்நிலை வேறு. கலவரங்கள் காரணமாக ஜாதி அடிப்படையில் நடக்கிறது என்று நான் இன்றைக்கு சொல்லவில்லை. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 13வது ஆண்டிலேயே மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன்.
இந்த நிலையில் தான் தேர்தல் இது ஒரு வித்தியாசமான தேர்தல். வேட்பாளர் போது கவனம் செலுத்த ரொம்ப வினோதமா இருக்கு. ஜாதி அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டான்னு சொல்றீங்க. எந்த கட்சியில ஜாதி அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு செய்யப்படல. ஒவ்வொரு கட்சியிலுமே ஒவ்வொரு தொகுதியிலுமே அந்த தொகுதியில எந்த ஜாதி மரியாதையா இருக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்து வேட்பாளர் நியமிக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய துரதிருஷ்டம். என்னமோ திமுக மட்டும் நடக்க சொல்ற மாதிரி எல்லா கட்சியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க போட்டிடுறாங்க. அப்படிதான் நடக்குது. இது புதுசா திமுக என்ன கண்டீங்க? சரி, தருமபுரியில் மாத்திரம் தான் தோற்றதா? அப்போது நாடு புறாவும் தோற்றதே. நாடு புறா நாடாளுமன்ற தொகுதியில் தோற்றார்களே. தருமபுரி கிருஷ்ணகிரியில் வெற்றி பெற்றோம். அதற்கு என்ன அர்த்தம்? அப்போது நாங்கள் உழைத்து வெற்றி பெறவில்லையா? உழைத்தாலும் கூட இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அங்கு அமையவில்லை. எப்படி அமையாமல் போனது? எல்லாம் துரோக செயல். ஏனென்றால் தேர்தலில் எதிர்த்து சுயேட்சையாக போட்டி போட்டவரே திமுக விட்டு நீக்க மாட்டேன் என்று கட்டுப்பாட்டையே குலைத்து விட்ட பிறகு, கட்டுப்பாடே இல்லாமல் கழகம் தரிகட்டு போகிற போது எப்படி அடங்கி நடப்பார்கள்? மாவட்ட செயலாளருக்கு என்ன ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர்கள்? நான் மாவட்ட செயலாளர் பதவி வேண்டாம் என்று இப்போது சொல்லவில்லை. 2013 ஜனவரியிலேயே மாவட்ட நீக்கிறதுக்கு முன்னாடி விளக்கம் கேட்கப்பட்டது. எந்த கட்சியில் இந்த நடவடிக்கை இருக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம், உங்களை நீக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விளக்கம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எந்த கட்சியில அந்த நடவடிக்கை நீங்க பார்த்திருக்கீங்க இது வரைக்கும்? இல்ல, இது வரைக்கும் வந்து எந்த கட்சியில வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் தொடங்கிய காலம் முதல் விளக்கம் இப்போ சொல்ல வருகிறேன். நோட்டீஸ் கொடுத்தார்களே, எப்போது, எப்படி நோட்டீஸ் கொடுத்தார்கள்? துரோகி பட்டம் கட்டி முரசொலியிலே கட்டம் கட்டி நீக்கிவிட்டு அதற்கு பிறகு விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். விளக்கம் கேட்டுதான் திமுக கடந்த காலத்தில் நீக்கப்பட்ட பழக்கம் உண்டு. இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறதே குற்றம் உண்டா இல்லையா என்று கேட்பார்கள். துரோகி என்று பட்டம் கட்டி நீக்கிவிட்டார்கள். நீக்கிவிட்டு விளக்கத்தில் என்ன கேட்டார்கள்? இவ்வாறாக தாங்கள் குற்றம் இருப்பதாக சொல்லப்படுகிறது கேட்டார்களே தவிர என்ன குற்றம் செய்தோம் என்று ஏதாவது சொல்லி இருக்கிறார் இன்று வரை அந்த கடிதத்தை காட்டுகிறேன். இவர் வந்து தலைவர் சொல்லவில்லை. இவர் வந்து கட்சிக்கு நாங்க வந்து இவர்கிட்ட நாங்க விலகம் கேட்கிறோம், விலகம் கூட சொல்லி என்ன பண்றாரு? இவர் தேர்தல் பொறுப்பாளர் தானே சொல்ல வேண்டும். சொல்லுவது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தோல்வி அடைந்து வந்ததற்கு பிறகு திருக்குமார் ஒரு நிமிஷம், நான் திரு ஞானிட்ட இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். நிகழ்ச்சி ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு எப்பவுமே ஒரு வழக்கமா சொல்லுவாங்க, ஒரு குழம்புனா தான் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து ஒரு குழப்பம் நமக்கு நிச்சயமா தெரியுது. இது எப்போது தெரியும்? இதுல வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. ரெண்டாவது, மதிமுக போன்ற ஒரு வலுவான அமைப்பு கட்டமைப்பு கொண்டு வந்த கட்சியில எல்ஜி, செஞ்சி, இந்த மாதிரி லட்சுமணன், இந்த மாதிரி நிறைய பேர் அடுத்தடுத்து போகும்போது அந்த கட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு காணப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் வந்து திரு வைகோ வந்து கடுமையான முயற்சிக்கு பிறகு அந்த கட்சி அடுத்தடுத்து கொண்டு போக பார்க்கிறார். அதையும் திமுக ஏற்படைய குழப்பத்தை சில சமயம் ஒப்பிட முடியுமா? நிச்சயமா ஒப்பிட முடியாது. திமுக இதர கட்சிகளை விட எண்ணிக்கையிலும் பெரிய கட்சி, அமைப்பு ரீதியான பலத்திலும் பெரிய கட்சி. வலுவான கட்டமைப்பு ஏற்கனவே உள்ள கட்சி. அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த தோல்வியடைகிற நேரங்களிலும் கூட ஒரு பெருவாரியான வாக்கு வங்கி பெரிய அளவில் சரியில்லை, வாக்கு வங்கியை தொடர்ந்து பெறக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் திமுக சார்பில் திமுக உள்ள நடக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றத்தை பார்க்கணும். என்னன்னா, அண்மை காலங்களில் திமுக ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவுகள்ல டெல்லியிலே போய் ஆட்சியில பங்கேற்பதில்லை. அதன் பிறகு கனிமொழி, ஆர் ராசா, அழகிரி, தயாநிதி மாறன் இவர்களெல்லாம் டெல்லி ஆட்சியில போய் பங்கு பெறுகிற ஏதோ ஒரு அந்த உறவு ஏற்பட்ட பிறகுதான் திமுக மிகப்பெரிய பின்னடைவு அடைந்திருக்குன்னு திமுக ஒரு மிகப்பெரிய அளவில் சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக எந்த மாதிரியான கொள்கைகளுக்காக கடந்த காலத்தில் நின்றதோ மீண்டும் அதை புதுப்பித்து திமுக ஒரு புத்துயிர் கொடுக்க வேண்டுமானால் இதில் இந்த கலைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டு வர வேண்டும் என்கிற பார்வை ஒரு இளைய தலைமுறையில் திமுகக்குள்ள இருக்கிற இளைய தலைமுறை விட்டு இருக்கிறது நான் பாக்குறேன். அப்ப அதன் விளைவாகவும் உள்ளுக்குள்ள ஒரு சேர்னிங் சொல்றோம் இல்லையா, அந்த சேர்னிங் உள்ள நடக்குதுன்னு நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இன்னும் மறந்துடக்கூடாது, ஸ்டாலினுக்கும் முதுமை எய்திய அவர் ஒன்னும் இளைஞர் கிடையாது. இளைய தளபதி நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், அவரும் இளைஞர் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு 60 வயது கடந்து விட்டவர். அவர் பாத்தீங்கன்னா கலைஞருக்கு 90 வயது ஆகிவிட்டு, ஸ்டாலின் வந்து 40 வயசுல நிக்கல, ஸ்டாலின் 60 வயது கடந்து விட்டார். அதனால அப்ப தலைமை பொறுப்பை கையில் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய அவசியத்துக்கு தான் அவருடைய வயதிலே அவர் இருக்கிறாரு. ஆனால் இது 10 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்க வேண்டியது அந்த கட்சிக்குள்ள தாமதமாகிட்டே இருக்கு. அப்ப இன்னும் 2 ஆண்டுக்குள் தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில
இது எவ்வளவு விரைவாக நடந்து முடிகிறதோ அப்போதுதான் அடுத்த தேர்தலை ஒரு புத்துழைப்போடு சந்திக்க முடியும். அதிகாரப்பூர்வ அதிகார மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கோரிக்கை வைக்கிறீங்க. மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு? திமுக தொடரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் எப்படிப்பட்டது? குழப்பமா அல்ல ஜனநாயகமா வழக்கமானதானா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். திமுகவில் தொடரும் அதிரடி நடவடிக்கைகள் ஜனநாயக ரீதியானது என்று 29% மக்களும், குழப்பமானது என்று 56% மக்களும், வழக்கமானதான் என்று 15% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமானது என்று 15% மக்களும், குழப்பம் என்று 56% மக்களும், ஜனநாயக ரீதியான நடவடிக்கை என்று 29% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய போல கிட்டத்தட்ட இன்றைக்கு 56-44 என்று சரிபாதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன போல ஒரு குழப்பம் இருந்தால் தான் தெளிவு பிறக்கும். திமுக போன்ற கட்சிகள் பின்னடைவு சந்தித்தாலும், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பின்னடைவு சந்தித்தாலும் அடுத்தடுத்து அவர்கள் வந்து எழுச்சி வரக்கூடிய திரு ஞானி சொன்னது போல ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சிகள் சில சமயத்தில் குழப்பம் சந்திக்கும். அந்த குழப்பத்தை மீறி அது எப்படி வெளிவரப் போகிறது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். திரு ஸ்டாலின் என்ன செய்கிறார், திரு திமுக தலைவர் திரு கருணாநிதி என்ன செய்கிறார், பல கேள்விகள் இருந்திருக்கின்றன. அதற்கான பதிலை காலம் தான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து இருக்கிற விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. அரசியலாக்கப்படுகிறதா அரசு திட்டங்கள் என்ற தலைப்பில் ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன? அம்மா பண்ணை மகளிர் திறன் மேம்பாட்டு திட்டம் என்று புதிய திட்டம் வழங்கப்பட இருக்கிறது. ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்மா பெயரில் நிறைய திட்டங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டன. அடுத்ததாக இன்னொரு புதிய திட்டம் உருவாக்கிறது. இப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு பிராண்டிங், அதுவும் குறிப்பாக அம்மா அப்படிங்கிற பெயரில் ஒரு பிராண்டிங் அவசியம் தானா? இது வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் இருப்பது அந்த பொருட்களுடைய விற்பனையை, அந்த பொருட்களுடைய பாப்புலாரிட்டியை, பிரபலத்தன்மையை அதிகரிப்பதற்காக உதவும் அப்படின்னு பார்க்கலாமா? அல்லது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்படுகிறது? எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள்ல நியாயமே இல்லையா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்கிறோம். ஆயுத எழுத்து நீட்சியில் அரசியலாக்கப்படுகிறதா அரசு திட்டங்கள் என்ற தலைப்பில் ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்மிடையே திமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு குடியாத்தம் குமரன் தம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்கிறார். அதே போல திரு ஷேக் தாவூத் அவர்கள், தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல சுருக்கமாக கடந்த நிகழ்ச்சி போல பெரிய அளவில் ஆவேசம் இல்லாம கொஞ்சம் குறைவான ஆவேசத்தோட நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இது போன்ற அம்மா பெயரிலான திட்டங்கள் பற்றிய திமுகவுடைய பார்வை என்னவா இருக்கிறது? அதாவது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சுய விளம்பரம், அம்மா உணவகம், அம்மா உப்பு, அதுக்கடுத்து அம்மா தண்ணி, அதுக்கடுத்து அம்மா மருந்தகம். ஒன்றுக்கு மட்டும் தான் அம்மா பெயர் இருக்கவில்லை. எது என்று கேட்டால், இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுதுதான் தனியார் இடத்தில் இருந்த மதுபான கடை எல்லாம் அரசு உரிமையாக்கப்பட்டது. டாஸ்மாக் கடை, அந்த டாஸ்மாக் கடை மட்டும் தான் அம்மா டாஸ்மாக், அம்மா பிராண்டி ஷாப் என்று அது மட்டும் தான் விட்டுவிட்டார்கள். இது எல்லாத்திற்கும் அம்மா அம்மா என்று சொல்வது வந்து இது என்னவென்று கேட்டால், இருக்கிற காரணத்தால் அம்மா அம்மா என்ற பெயர் வைத்துக் கொள்வார்கள். நான் வரேன். எனக்கு ஒரு கேள்வி. டாஸ்மாக் பத்தி நீங்க சொன்னீங்க. கடந்த ஆட்சியில 2006 இருந்து 2011 வரைக்கும் அதே டாஸ்மாக் அதே அரசு தான் இருந்துச்சு. கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்றும், கலைஞர் வீட்டு வசதி திட்டம் என்றும், அஞ்சுகம் அம்மையார் திருமண உதவி திட்டம் என்று வைத்த திமுக ஏன் அந்த டாஸ்மாக் கடைக்கு அப்போது கலைஞர் டாஸ்மாக் கடை என்று வைக்கவில்லை அப்படின்னு அதிமுக கேட்காதா? இல்ல நாங்க வைக்க மாட்டோம். என்னன்னு கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து தனியார் மதுபான கடையை வந்துட்டு அரசாங்கம் உரிமையாக்கியது எப்பொழுது என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில் இல்லை, தலைவர் கலைஞர் முதலமைச்சர் இருக்கும் பொழுது இல்லை, அது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் பொழுதுதான் அந்த டாஸ்மாக் கடை கொண்டு வரப்பட்டார்கள். இல்ல நாங்க தனியார்ட்ட கொடுத்துருந்தா அதுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் மேனேஜர் இருக்கிறார்கள், அதுல டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்கிறார்கள். அத்தனை 1000 பேர்கள் அந்த டாஸ்மாக் கடையை வந்து தனியார் கடை கொடுத்தா அந்த ஊழியர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? ஒரு நிமிஷம் ஜெயலலிதா ஆட்சியிலே மக்கள் நல பணியாளர்கள் பழிவாங்கப்பட்டார்களோ அதுபோல் நாங்கள் பழிவாங்கப்பட ஒரு எண்ணம் வரும், திட்டம் வரும். அதை நாங்க வந்து கண்டுக்கல. நீங்க ஏன் வந்து மக்கள் நல பணியாளர்களை தற்காலிக ஊழியர்களாக வச்சிருந்தீங்க? நீங்க நிரந்தரம் ஆக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்க நிரந்தரம் ஆக்கி விட்டு பிரச்சனை வந்திருக்காது. யாருக்கு தெரியும் வந்தா வந்து இந்த மாதிரி வந்து ஏழைகளுடைய வயிற்றிலே வந்துட்டு இப்படி மண்ணை வாரி ஜெயலலிதா போடுவார் தலைவர் கலைஞர் கருதவி. திமுக வந்து ஏன் அந்த மண்ணை வந்து தூட்டி விட்டுருக்க கூடாது? நான் எங்க தூட்டி விட்டேன்? நீங்க என்ன பேசுறீங்க? மண்ணை வந்து இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில் எங்கள் தலைவர் கலைஞரும் தலைவர் தளபதி ஆட்சி இருக்கும் பொழுதுதான் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்தோம். நாங்க மண்ணை வாரி போட்டோம். மக்களுக்காக நாங்க நியமித்தோம். நான் கேட்டதை புரிஞ்சுக்கல. அந்த மண்ணை வாரி அவங்க தூட்டுனாங்கன்னு அதை ஏன் நீங்க தட்டி விடலன்னு கேட்கிறேன். யார் தட்டி விடல? நீங்க ஏன் தட்டி விடல? அதிமுக வந்து இளைஞருடைய வாழ்க்கையில மண்ணை வாரி போட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த மண்ணை வாரி போட்டதை நீங்க ஏன் தட்டி விடலன்னு கேட்கிறேன். நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். இப்ப இல்லைங்க, அதுக்கு முன்னாடி
மாறி மாறி வந்தீங்களே நீங்க, மாறி மாறி வந்தீங்களே நீங்க. ஆமா, அப்ப ஏன் செய்யல? என்ன செய்யலன்றீங்க? தனியார் மயமா ஏன் சார் ஆக்கல நான் கேக்குறேன். நீங்க அரசுடைமை ஆக்குனதும் திமுக அதிமுக குற்றஞ்சாட்டு சொல்றீங்க. மதுபான கடையா? நீங்க ஏன் மீண்டும் தனியார் மயமாக்கல நான் கேக்குறேன். மதுபான கடையா சார்? அதுல எத்தனை 1000 பேர் வந்து இளைஞர் வந்து வேலை வாய்ப்பு நியமிச்சிருக்காங்க. ஆரம்பிக்க போல தெரியுது. அந்த கேள்வியில இன்னொரு கிளை கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க பதில் அளிக்கலாம். திரும்ப தனியா கேள்வி கேட்கிறேன். அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட்டால் சுய விளம்பரம் நீங்க முதல் வரியில ஆரம்பிச்சீங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ன விளம்பரம்? கலைஞர் வீட்டு வசதி திட்டம் என்ன விளம்பரம்? திமுக தலைவருடைய தாய் பேரில் துவக்கப்பட்ட அஞ்சும் அம்மையார் திட்டம்ங்கிறது என்ன விளம்பரம்? அம்மா பேர் வந்தது சுய விளம்பரம்னா இதெல்லாம் என்ன விளம்பரம்? அதாவது ஒண்ணு சொல்றீங்களா, கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு திட்டம். அது ஒரு அற்புதமான திட்டம். சரி, துவங்கப்பட்டது. சரி, அதே போல் நீங்கள் சொன்னீர்கள் அன்னை அஞ்சுமை பெறுவ திட்டம் துவங்கப்பட்டது என்று சொல்லி. சரி, அந்த திட்டம் நல்ல முறையில் செயல்பட்டது. நான் வந்து திட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்கவே இல்லை. நீங்க தயவு செய்து கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நேரம் குறைவா இருக்கும்போது சரியா பயன்படுத்திக்க முடியும். நான் கேட்கறது திட்டம் எப்படி செயல்பட்டதுன்னே பேசல. திட்டத்துக்கு ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டது நான் கேட்கிறேன். அது அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், பொதுமக்கள் எல்லோரும் வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள், வைத்தார்கள். அதே விஷயத்தை அதிமுக சொன்னா நீங்க சுய விளம்பரம் சொல்லி சொல்றீங்க. நாங்க ஒண்ணு சொல்லிட்டு அதிமுக திமுக நிறைய வித்தியாசம். ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை உங்கள்கிட்ட பேசி நான் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணிக்கிறேன். நீங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து பேசாதீங்க சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் ஏன் சார் உப்புக்கு கூடவா அம்மா உப்புன்னு பேர் வைப்பாங்க? ஏன் ஒரு பிராண்டிங் என்ன தப்பு அப்படி கேட்கிறேன். நான் கேட்கிறேன் மற்றதுக்கெல்லாம் திமுக வைக்கும் போது அவர்கள் எதுக்கெல்லாம் திமுக பேர் வச்சிச்சு? நான் உங்களுக்கு 100 தடவை சொல்றேன். அரிசிக்கு திமுக பேர் வச்சுச்சா, உப்புக்கு திமுக பேர் வச்சுச்சா, டாஸ்மாக் கடைக்கு திமுக பேர் வச்சுச்சா, 3க்கு வச்சீங்க, மருதங்க திமுக பேர் வச்சுச்சா, உணவக திமுக பேர் வச்சுச்சா, பேரை நீங்க 3க்கு சட்டமன்றத்துல எங்க தலைவர் கலைஞரையோ தளபதியோ பாராட்டி பேசினால அவங்க ஏத்துக்கல சார். என்னை பாராட்டி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. நீங்க அதை பேச மாட்டீங்களா? இன்னைக்கு நடக்கிற சட்டமன்றத்துல ஆதிபராசக்தி வேளாங்கண்ணி சொல்லி ஜெயலலிதா புகழ்ந்து பேசுறாங்க. கைத்தட்டி சிரிச்சு கேக்குறாங்க. சட்டசபையில மட்டுமல்ல இந்த விவாதத்திலேயே கூட நீங்க கிட்டத்தட்ட ஒரு திமுக பொதுக்குழு மாதிரி போன நிகழ்ச்சியில முந்தைய நிகழ்ச்சியில் நீங்க எப்படி பேசுனீங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அத மாதிரி அவங்க அப்படி பேசுறாங்க. நம்ம திரு சேக் சொல்றேன். மக்கள் ஏத்துக்கிறது. ஓகே, நான் திரு சேக் தாவூட்டை கேட்க விரும்புறேன். இந்த திட்டங்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்களை இன்று எழுப்புகின்றன. இந்த விமர்சனங்களை எழுப்பும் என்று நிச்சயமாக ஒரு அரசியல் தலைவராக அதிமுக தலைவருக்கும் தமிழக முதலமைச்சர் நிச்சயம் தெரியும். இது தெரியாதல்ல. எல்லா கட்சியிலும் எதிர்ப்பை தெரிவிக்கும், விமர்சனம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சே ஏன் இதை செய்ய வேண்டும்? இதனால் என்ன லாபம்? அதாவது மக்கள் நலத்திட்டங்களை செய்கின்ற அரசு அதிமுக அரசு. முதல்ல நீங்க அதுல தெளிவா இருக்கணும். ஒரு நலத்திட்டங்களை செய்கின்ற போது அதிமுகவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அம்மா அவர்களுடைய பேரில் செய்வதில் என்ன தப்பு? அதனால் என்ன தவறு? ஒரு திட்டத்தை சாமானிய மக்களுக்கு சென்றடையக்கூடிய நிலையிலே அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அறிந்த மக்கள் உள்ளங்களிலே வாழக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரை வைப்பதில் என்ன தவறு? நான் கேக்குறேன், நிச்சயமா பெயர் வைக்கிற தவறு இருக்க முடியாது. ஆனா திமுக இதை செய்த போது அவருடைய சுய விமர்சனம் சொல்லிட்டு அதிமுக இன்னைக்கு அதே செய்யும் போது இப்ப திமுக வந்து அந்த குற்றச்சாட்டை சொல்லுது. நாங்களே அம்மா பெயரை வைக்காமல் இருந்து இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தால் என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கும்? இல்ல, மக்களுக்கு சென்றடைவதில் தாமதம் ஏற்படும். அம்மா பெயரை வைக்கும் போது அம்மா திட்டங்கள் உடனடியாக மக்களுக்கு சென்றடையும். அதை செய்கின்ற அரசு அதிகாரிகளும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் சரி, மக்களும் சரி, தொண்டர்களும் சரி பாராட்டுகின்றார்கள், போற்றுகின்றார்கள், வரவேற்கின்றார்கள். வேகமாக இந்த திட்டத்தை மக்களிடம் சென்றடைய செய்கின்றார்கள். என்ன காரணம் என்று நான் மாற்றி கேட்கிறேன். திருக்குமரன், தயவு செய்து இதை நீங்க என்டர்டைன் பண்ணாதீங்க. நான் வந்து அனுமதிக்க முடியாது. ஒருத்தர் பேசும்போது தயவு செய்து அவர் நீங்க பேசும்போது அவர் குறுக்க வந்தாரா? இல்ல இல்ல, தயவு செய்து அதை கடைபிடிங்க. இது வந்து விவாதம் திமுக பொதுக்குழு அல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்க. நான் திரு ஷேக் தாவூத்தை கேட்க விரும்புறேன். நீங்க அம்மாவுடைய பேர் சொன்னா ஒரு பிராண்டிங் மக்கள்கிட்ட போய் சேருன்னு சொன்னீங்க. ரொம்ப ஒரு சரியான லாஜிக்கலான பாயிண்ட் அது. ஆனா நான் கேட்கிறேன், 2 திட்டம் ஏன் எம்ஜிஆர் பேர்ல வைக்கக்கூடாது? 2 திட்டம் ஏன் அண்ணா பேர்ல வைக்கக்கூடாது? 2 திட்டம் ஏன் அன்னை சந்தியா பேர்ல வைக்கக்கூடாது? இப்படி அவர்களுக்கே ஒரு 4-5 வாய்ப்பு இருக்கும்போது ஏன் அம்மா இதுவுமே பிராண்டிங் தானே, ஏன் மாற்று பண்ணக்கூடாது? அதாவது இன்றைய நிலையில உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லது இன்றைக்கு இந்தியாவுடைய பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய தலை சிறந்த தலைவராக, இந்திய மக்களிடையே தலை சிறந்த தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரால் இடுகின்ற திட்டங்களும்
தருகின்ற அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி வந்து அண்ணாதுரைக்கு அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கிடையாது சொல்ல வரீங்க. அதை நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் மக்கள் மனங்களில் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதுல நம்ம நான் கேக்குறது நீங்க ஒரு 4 திட்டம் அம்மா அப்படிங்கிற பேர்ல கொண்டு வர்றீங்க. நான் சொல்றது 4 திட்டம் கொண்டு வாங்க, நான் வேணாம் சொல்றது அரசுடைய முழு தனிப்பட்ட பொறுப்பு. திமுக பேர்ல அவங்க கொண்டு வந்தாங்க, அதிமுக பேர்ல நீங்க கொண்டாங்க. 2 திட்டம் எம்ஜிஆர், 2 திட்டம் அண்ணா. அவர்கள் வந்து தமிழக மக்கள் மனங்களில் வாழவில்லையா? இல்ல 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 மக்கள் வரவேற்கின்ற நிகழ்வாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக அமைச்சர் பெருமக்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, பெருவாரியான மக்களும் சரி, இன்று எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆக அம்மாவுடைய பெயரால் செய்கின்ற அனைத்து நலத்திட்டங்களும் மக்களை வேகமாக சென்றடையும், வரவேற்பார்கள். அதனால் தான் செய்கிறார். தமிழகம் முழுக்க கே நகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அதுக்கான என்ன திமுக ஆட்சி வரும்போது கலைஞர் கருணாநிதி நகர் என்ற பெயர் இருக்கும். அதிமுக ஆட்சி வந்தா கே நகர் மட்டுமே சொல்லப்படும். இப்படி வந்து ஏற்கனவே பேர் இருக்குது. உயிரோடு இருக்கும் போதே சிலை உருவாக்கப்பட்ட சில தலைவர்கள் அண்ணாதுரையும் திரு கருணாநிதி அவர்கள் 2 பேருமே சொல்லப்பட்டாங்க. இது பல விஷயங்கள் கட்சிகள் கட்சி தலைமையை முன்னிறுத்த வழக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. இதுல நம்ம வந்து நல்ல விஷயம் எது இருக்குன்னு பாக்கணுமா? திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை வரவேற்க என்று சொல்லியிருந்தார். அந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்க வேண்டுமா, அல்லது அந்த திட்டத்துக்கு என்ன பெயர் வைக்கப்படுகிறது என்று பார்க்க வேண்டுமா? திரு குமரன் டக்கே குருமன், குடியாத்தம் குமரன் டக்கே குருமன், இதுல வந்து ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடு முழுக்க வந்து கேக்க நகர்னு ஒரு ஏரியா உண்டு. அதெல்லாம் அண்ணா நகர் இருக்கிற மாதிரி, காந்தி நகர் இருக்கிற மாதிரி, அசோக் நகர் இருக்கிற மாதிரி கேக்க நகர் உண்டு. அது என்னன்னா திமுக ஆட்சியில் நீங்க வந்து கலைஞர் கருணாநிதி நகர்னு போடுவீங்க, அதிமுக ஆட்சி வந்து அது கேக்க நகர்னு மாத்தி விட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி பகுதிகளுக்கு பேர் வைக்கிறது தப்பு இல்லையா? அதே மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன 3 திட்டங்கள் வச்சிருக்கோம். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்தந்த பேர் வச்சுட்டு பேரை வச்சிருக்காங்களா இல்லையான்னு பார்க்காம அந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்க வேண்டாமா? நமக்கு அளித்த பேட்டியில உங்களுடைய தளபதி திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார், அம்மா உணவகத்தை நாங்கள் வரவேற்கிறோம் சொன்னார். அப்ப அந்த திட்டம் வந்து என்ன பேர்ல வைக்கப்படுங்கிறத தாண்டி அது எப்படி செயல்படுங்கிறதா பார்க்கணும். அப்ப நீங்க விமர்சனம் ஏன் வருது? நான் ஒன்னு சொல்லிட்டேன், நான் விமர்சனம் பண்ணல. எங்களுடைய தலைவர் தளபதி எது சொன்னாலும் அது சரியா இருக்கும். இப்ப நீங்க அம்மா உணவகம்னு சொன்னீங்க. அவங்க அம்மா உணவகம் ஆரம்பிச்ச நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, மலிவு விலையிலே நாங்கள் வந்து தொழிலாளிகளுக்கு, குறிப்பாக தொழிலாளர்களுக்கு, பணக்காரலாம் யாரும் போய் அதில் சாப்பிட போறதில்லை, நாங்கள் மலிவு விலையில வந்து உணவு தருவோம் சொன்னாங்க. ஆனா அந்த உணவை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் அரசாங்கத்தின் சார்பில் இலவச அரிசி தர வேண்டும் சொல்றாங்க. அந்த இலவச அரிசியில செய்யப்படுகிற இட்லி தான் அந்த அரிசியில தான் இட்லி பண்றாங்க, அதுலதான் சாம்பார் சாதம் பண்றாங்க. எனவே அந்த உணவு வந்து சுகாதாரமான உணவு கிடையாது. இதே பத்திரிகையிலே பல செய்திகள் வந்திருக்கிறது, நாங்கள் படித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம், நீங்க பத்திரிகையில எங்கே இருக்கிறது பொதுவாக எங்கெல்லாம் அரசாங்கத்துடைய டாஸ்மாக் கடை இருக்கிறதோ அந்த டாஸ்மாக் கடை பக்கத்தில் தான் அந்த உணவகம் இருக்கிறது. எல்லோரும் உணவகத்துக்கு தான் செல்கிறார்கள். ரொம்ப சிரமப்படுத்துறீங்க திருக்குமரன். ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன், ரொம்ப இயல்பா பாக்கணும். நீங்க வந்து உங்களுடைய தளபதி வந்து வரவேற்கான்னு சொல்லும் போதே அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நீங்க பாக்கணும். திமுக ஆட்சியில கலைஞர் பெயர்லயே காப்பீடு ஒரு நிமிஷம் சொன்னாருங்க சார். எனக்காக வாய்ப்பு கொடுங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க. எனக்காக கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. திமுக பேரில் காப்பீட்டு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்துல நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத தமிழக அரசு ஏற்றுக்கொண்டனால தான் அதை விரிவான காப்பீட்டு திட்டமா மாத்தி இருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்து அம்மா உணவகத்தை ஏற்றுக்கொண்டு உங்களோட தளபதி சொல்லியிருக்கிறார். இதை நீங்க ஆரோக்கியமான விஷயமா பார்க்காம டாஸ்மாக் கடையில பாக்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உலக நாடுகள் பல நாடுகள்ல இருந்து வந்து அம்மா உணவகம் எப்படி செயல்படுதுங்கிறது பாக்குறாங்க. அண்டை மாநிலங்கள் அத்தனை மாநிலம் குஜராத் உட்பட ஒரு மாநிலம் பாக்குறாங்க. அந்த செய்தி உங்களுடைய கண்களில் பட. நான் என்ன சொல்றேன் பாண்டே சார், ஒண்ணு கேக்குறேன். இந்த உணவகத்தை வந்து உலக நாடுகள் வந்து பார்த்துச்சு, 2 பத்திரிகை செய்தி போடுறது நீங்க பேசுறீங்களே. எங்களுடைய தலைவர் தளபதி வந்து சென்னை மாநகராட்சி மேயரா இருக்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா மேயர் வந்து இந்த சென்னையை பார்த்தாங்க. இந்தியாவில் இருக்கிற பெங்களூரு மேயர், ஹைதராபாத் மேயர், திருவனந்தபுரம் மேயர், இப்படி இருக்கக்கூடிய டெல்லி மேயர், எல்லா மேயர் வந்து இப்படிதான் ஸ்டாலின் வந்து உலகத்திலே சிறந்த மேயர்னு பார்த்தாங்க. உலகத்திலே சிறந்த மேயர் அமெரிக்காவில் தளபதிக்கு பட்டம் கொடுத்தாங்க. நீங்க அதெல்லாம் பேசாம இந்த உணவகத்தை வந்து உலகத்தில் எல்லாரும் வந்து பார்த்தாங்க, சிறந்த மாதிரி இருந்தாங்க சொன்னா இது நீங்க வந்து ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய விவாதம் மட்டும் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா சிரமமான காரியமா இருக்கு. அதாவது நான் சொல்றேன் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்றேன், நீங்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சொல்ல மாட்டீங்களே அப்படின்றீங்க. சார் நான் ஜெயலலிதா பத்தி பேசும்போது ஜெயலலிதா சொல்றேன், நீங்க கருணாநிதி பத்தி நான் சொன்னது இப்ப அம்மாவோட இப்படி பேசிட்டு இருக்கோம். தளபதி வந்து மேயரா இருந்தாரு. ஆமா நான் மேயரா இருக்கும்போது மேயரா பத்தி பேசுறேன், அடுத்து மேயரா வந்தா அதை பத்தி நிச்சயமா பேசுவோம். என்ன சொல்றேன், நீங்க நான் கேட்கிற கேள்வி நீங்க செயல்பாடு எப்படின்னு பாக்கணும். நீங்க பாக்குறீங்களா? அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன். நீங்க சொன்னதை ஏத்துக்கிறேன். தளபதி வந்துட்டு இந்த திட்டத்தை பத்தி பேசினாருன்னா, இந்த திட்டம் வந்துட்டு அம்மா உணவுன்னு ஆரம்பிச்சாங்க சொன்னா இது வந்து ஏழை மக்களை நல்லபடியில பயன்படணும், நல்ல திட்டமா இருக்கும் சொல்லி
தளபதி பாராட்டினது உண்மைதான். இதே தலைவர் கலைஞர் கூட ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்றும் பொழுது உங்களை போன்ற பிரபல பத்திரிகையாளர் தலைவர் கலைஞரிடத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்றுகிறார், உங்களுடைய கருத்து என்னவென்று கேட்ட பொழுது தலைவர் கலைஞர் சொன்னார், நல்ல முறையிலே ஆட்சி நடத்தினால் நானே பாராட்டுவேன் என்று தலைவரும் சொன்னார், தலைவர் தளபதியும் சொன்னார். ஆனால் இந்த அம்மா உணவை நீங்க நல்லா செயல்படுத்துன்னு சொல்றீங்களா அப்படின்னு நான் ஏன் சொல்லணும்? உங்க மனசாட்சிப்படி நீங்க சொல்லுங்க. நான் போனதுல சாப்பிட்டது இல்ல. அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுங்க. நீங்க போய் சாப்பிடுறீங்க இல்லையா? நான் ஏன் சாப்பிட்டேன் அதுல போயிட்டு? அப்புறம் நீங்க எப்படி ஒரு சுகாதாரமற்ற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் சார். அதாவது உங்களுடைய தளபதி வரவேற்க முடியாது, நீங்க வெறுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. என் தளபதி சொன்னாலும் நான் ஏற்றுக்கோம் சார். என் தளபதி கிணத்த குதினா நான் குதிப்பேன். திரு ஷேக் தாவூத் ஒரு விஷயம் வேற, இது விஷயம் வேற. திரு ஷேக் தாவூத்தை கேட்க விரும்புறேன். ஏற்கனவே சொன்னது போல 91, 96 இதே போல ஜே திரைப்பட நகர ஜே போக்குவரத்து எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் அடுத்த ஆட்சி வந்தபோது அதெல்லாம் மாத்திட்டாங்க. 2001, 2006 இதே தமிழக முதலமைச்சர் அப்ப ஆட்சிக்கு வந்தபோது இது போன்ற பெயர்கள் வைக்கப்படல. அப்ப என்ன மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிருச்சா? அதுக்கு பிறகுதானே திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க. சோ செல்வாக்குக்கும் பேருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. 91, 96 செஞ்ச ஒரு விஷயத்த 2001, 2006 செய்யாம இப்ப 2011, 2016 செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் இப்பொழுது அதிகமாக தெளிவு பெற்றிருக்காங்க. அதே போல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் ரொம்ப அரசியலில் முதிர்ச்சி பெற்றிருக்காங்க. மக்கள் திட்டங்களை மாத்திரம் தான் அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இந்த திட்டத்தை, இந்த அம்மா சீட்ஸ் இந்த திட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பிரமாதமான திட்டம், வரவேற்கப்பட வேண்டிய திட்டம். இதுக்கு முன்னால யாருமே பண்ணாதது. அதை போல இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம இப்ப திட்டங்கள் பற்றி பேசல. இல்ல அதுதான் அந்த காரணத்துக்கு நம்ம என்ன பேர் அந்த காரணத்தினாலதான் இப்ப மக்களுக்கு சென்றடையணும். இப்ப அம்மாங்கிற அந்த வார்த்தை 2001, 2006 இந்த திட்டங்கள்லாம் மக்கள் இல்ல, அந்த நேரத்துல அம்மாண்டு யாரும் அழைக்கல. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, அந்த நேரத்துல மாண்புமிகு தமிழக முதல்வரை இந்த அளவு 96 அம்மா இல்ல அந்த நேரத்துல இந்த அளவு அவங்க மக்கள் சேவையை முதிர்ச்சியோட ரொம்ப அழகா, அதாவது இந்திய நாடே வரவேற்கக்கூடிய நிலையில் அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அந்த முதிர்ச்சியோட இல்ல. ஆமா, அந்த அளவுக்கு இப்ப என்னன்னா இந்திய நாடே வரவேற்கக்கூடிய அளவுல மாண்புமிகு தமிழக முதல்வர், சரியா தான் சொல்றேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்காங்க. அதனால இந்த திட்டங்கள் அம்மா இப்படிப்பட்ட திட்டங்கள் மக்களை சென்றடைவதற்காக, குறிப்பாக அம்மா அவர்கள் மக்கள் மனங்களிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த திட்டங்கள் சென்றடைகிறது, செயல்படுகிறது. ஆகவே தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்ட திட்டங்களை மற்றவர்கள் மாற்றி பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? மற்றவர்கள் மாற்றி பேசுவதற்கட்டும். இதே அம்மா உணவகத்துல சென்னை மாநகராட்சியே ஒரு விஜிலன்ஸ் ரெய்டு நடத்தி அந்த நிறைய முறைகள் நடந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை மாநகராட்சியே செய்யுது. அப்ப மக்கள் வரவேற்கிறார்கள், மாற்றுக் கட்சியினர் விமர்சனம் செய்யறாங்க அப்படிங்கிறலாம சென்னை மாநகராட்சியே அதை பார்த்துட்டு முறைகள் நடந்திருக்குங்கிற சொல்லும் போது இது சரியா செயல்படுங்கிற முடிவு நம்ம எப்படி வரும்? இல்ல, அது சில இடங்களில் அதுல வேலை செய்யறவங்க முறைகேடுகளாக, வேலை செய்யறவங்க என்ன முறைகேடு, அதிகமாக ஒரே ஆளுகளுக்கு உணவை கொடுத்துறாங்க, மொத்தமா உணவை கொடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி முறைகேடு தான் பெரிய. அதாவது உணவுல முறைகேடு எதுவும் இல்ல, உணவு செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, மொத்தமாக டிஃபன் கேரியர் கொண்டாந்து வாங்கிட்டு போறாங்கிற மாதிரி தான் அந்த முறைகேடு இருந்தது தவிர பெருசா வேற ஒன்றும் அதுல முறைகேடு இல்ல. அது சீர்படுத்தப்பட்டிருக்கு. நேரடியாக உணவு அருந்தி செல்வதற்கு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க தவிர வேற ஒன்றும் அதுல. குமரன் சுருக்கமா இறுதியா கேட்க விரும்புறேன். இதுல 3 வேளாண்மை கல்லூரிகள் துவக்கப்படும், 120 கோடி ரூபாயில சோதனை சாவடி அமைக்கப்படும், 5 மாதிரி கிராமங்கள் அமைக்கப்படும், 10 பதப்படுத்தும் மையங்கள் அமைக்கப்படும் சொல்லி இன்னைக்கு மட்டுமே தமிழக அமைச்சர் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கண்ணப்படாம அம்மா பண்ணை மகளிர் திறன் மேம்பாட்டு திட்டம் மட்டும் கண்ணப்படுதுன்னா நம்ம பார்வையில் கோளாறு இருக்குமோ சார்? ஜஸ்ட் இட்ஸ் an announcement சார். எங்களுடைய தலைவர் தளபதி சொன்னது போல் இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு. நான் உங்களையே கேட்கறேன், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. அதாவது புதுசா சட்டமன்றத்தில் இவங்க மானிய கோரிக்கைகள் அறிவிச்சுட்டே இருக்காங்க. எதை இவங்க செயல்படுத்த போறாங்க? இவங்க என்ன சொன்னாங்க நீங்களே உங்களுக்கே தெரியும். அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் இனிமேல் மின்தடையே இருக்காது என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னார். மின்சார தடை இல்லையா? இல்ல, இன்னைக்கு மின்வெட்டு எவ்வளவு குறைஞ்சிருக்கு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பழசா இல்ல, தெரியும் சார். இன்னைக்கு பிரச்சனை சார், கண்களை மூடி நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ரொம்ப தெளிவா சொன்ன மின் வெட்டு என்பது வேறு, மின் தடை என்பது வேறுங்கிற இதை பத்திர ஒரு தெளிவுலாம் தமிழ் மக்கள் கொடுத்ததே திரு ஆற்காடு வீராசாமி தான். அதை சொல்ல மின்வெட்டு இல்லை என்று சரி, ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க. தயவு காது கொடுத்துங்க. மின்வெட்டு இல்லை என்றோ மின் தடை இல்லை என்றோ நான் சொல்லவே இல்லை. நான் சொல்வது மின்வெட்டு மின் தடையும் முன்னைக்கு மிகவும் குறைந்திருக்கிறது என்பது நீங்கள் கண்டிருந்த பார்த்தால் தெரியும். இல்ல பாண்டே சார், டிராவல் இருக்கீங்க. நான் டிராவல் இல்ல சார்,
நான் வாரத்தில் 5 நாள் சென்னையில் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். நான் தங்கி இருப்பது சட்டமன்ற உறுப்பினர் விடுதி, திமுக எம்எல்ஏ கோவிச்சந்திரன் தங்கி இருக்கிறேன் சார். கரண்ட் இல்ல சார், சட்டமன்ற உறுப்பினருடைய விடுதியில நீங்க எப்படி தங்கிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை சந்திக்க இறுதியான ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ அப்படின்னு கிரை அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு ஆய்வு நடத்தி சொல்லுது. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்போட ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது, சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில கடந்த ஓராண்டுல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 62 மாநகராட்சி பள்ளிகள் மூடக்கூடிய நிலைமைக்கு போயிட்டு இருக்கு, மாணவர்கள் சேர்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டிய இடம் எது இருக்குங்கிறது பார்க்காம இது போன்ற பெயர் வைக்கல நம்ம கவனம் திசை திரும்போது சரியான விஷயமா? செயல்பாட்டுகளில் செயல்படக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தி இருக்கோம். இது பள்ளிகள் முதல்ல துறக்கப்பட்டு அதற்கான துறைகள் அறிவிக்கப்பட்டு அதற்கான அதிகாரிகள் அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல குறைபாடுகள் இருந்தா அதை கவனிக்கிறாங்க, அதை பாக்குறாங்க, அது செயல்பாடு அது நடந்துகிட்டு இருக்கு. 62 பள்ளிகள் மாநகராட்சியில மட்டும் மூடப்படக்கூடிய நிலைமை போது ஒரு ஆய்வு சொல்லுது. நம்முடைய கவனம் எது இருக்க? நான் முழுமையாக பதில் சொல்றதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டு, அதாவது அப்ப அந்த செயல்பாடு ஆரம்பிச்சு அது நடந்துகிட்டு இருக்கு. இது புது திட்டங்கள் மக்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு உற்பத்தி அவசியம்ங்கிறதுக்காக அம்மா திட்டங்கள் நிறைய என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எதையும் செயல்படுத்தாம இல்ல. அப்படி மூடக்கூடிய நிலையில இருக்க பள்ளிகளை எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க, செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது செயல்படுத்தப்படும், சரியாக இருக்கும். எல்லா விதமான பார்வையும் கவனமும் இந்த அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறது திரு ஷேக் தாவூதுடைய கருத்தா இருக்கிறது. பெயரில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி வருது. திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி அந்தந்த தலைவர் பேரில் அந்தந்த மாநில அப்போதைய முதலமைச்சர் பேரில் இந்த திட்டங்கள் துவக்கப்பட்டது இயல்பான வழக்கமான விஷயமா தான் இருந்திருக்கிறது. திட்டங்களுக்கு பெயர் எப்படி ஏற்கப்பட வேண்டும் என்கிறது மக்களுடைய பார்வையில் இருக்கிறது. அந்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகின்றன என்பது ஒவ்வொரு மனிதரும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த திட்டங்கள் பெயர் எப்படி இருந்தாலும் சரியான விதத்தில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.